ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இருந்த கொஷின்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வீ கேன் டிஸ்கஸ் அபவுட் த லிக்யூட். லிக்யூட் ஸ்டேட்டோட இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்க்கலாம். லிக்யூட் ஸ்டேட்டுங்கிறது என்ன? கேஸுக்கும் சாலிடுக்கும் இடையில் உள்ள ஸ்டேட் தான். ஒரு சாலிடு கேஸாக மாறினாலும் லிக்யூடாக மாறி தான் கேஸாக மாறும். இல்லை ஒரு கேஸ் வந்து சாலிடாக மாறினாலும் லிக்யூடாக மாறி தான் கேஸ் லிக்யூடாக மாறி இப்போ லிக்யூடு தான் சாலிடாக மாறும். ஸோ இன் பிட்வீன் ஸ்டேட் ப்ரெசன்ட் பிட்வீன் தி கேஸஸ் அண்ட் சாலிட் ஸ்டேட் ரிமைனிங் ரேண்டம் மோஷன். இப்போ கேஸும் ரேண்டம் மோஷனில் தான் இருக்குது. லிக்விடோட மாலிகுலும் ரேண்டம் மோஷனில் தான் இருக்குது. ஆனால் இந்த ரேண்டம் மோஷன் வந்துட்டு லிக்விட் ரேண்டம் மோஷன் கேஸோட கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு இதை கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. சாலிடில் டோட்டலாக ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருக்கும் மாலிகுல்ஸ் எல்லாமே. லிக்விட் ஸ்டேட்டில் வந்துட்டு லிக்விடையும் சாலிடையும் நம்ம வி கான்ட் கம்ப்ரெஸ், இட் இஸ் இன்கம்ப்ரெசிபிள். அதுக்கப்புறம் கேஸோட கம்பேர் பண்ணும்போது இதனுடைய அடர்த்தி டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி ஹை. அப்புறம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கேஸாக இருக்கட்டும் லிக்விடாக இருக்கட்டும் கைனட்டிக் எனர்ஜி வில் பி ஹை. சரிங்களா. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோன்னா கைனட்டிக் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வேப்பராக ஆரம்பிச்சிடும். எது லிக்விடு வேப்பராக ஆரம்பிச்சிடும். சரிங்களா. எதனால் அப்படின்னா டெம்பரேச்சர்னால் அந்த மாலிகுலோட மோஷன் அதிகமாகி பாண்ட் பிரேக் ஆகி தென் இட் வில் கோ அஸ் அ வேப்பர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்மோலிகுலர் ஃபோர்ஸஸ். ரெண்டு மாலிகுலுக்கு இடையில் உள்ள ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா கேஸில் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கேஸை கம்பேர் பண்ணும்போது இன்டர்மோலிகுலர் ஃபோர்ஸ் இதில் லிக்விடில் அதிகமாக இருக்கும். இட் நாட்ஸ் 106 மேபி 10 times மோர். சரிங்களா. ஒரு டெக்ஸ்ட் புக்கில் உங்களுக்கு 106ன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா. மேபி 10 times மோர். தீஸ் ஃபோர்ஸஸ் லூஸ்லி ஹோல்ட் தட் லிக்விட் மாலிகுல்ஸ் ஸோ வந்து இந்த ஃபோர்ஸ்னால தான் கேஸை கம்பேர் பண்ணும்போது லிக்விட் வந்து ஓரளவு ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருக்குது. காரணம் சாலிடு மாதிரி அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது ஃபிக்ஸ்டு பொசிஷனு. ஆனால் கேஸை கம்பேர் பண்ணும்போது லிக்விட் மாலிகுல்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருக்குது. அது லூஸாக ஹோல்ட் ஆகிருக்கும். அதில் சாலிடில் டைட்டாக ஹோல்ட் ஆகிருக்கும். இது லூஸ்லி ஹோல்டு லிக்விட் மாலிகுல்ஸ் இன் ஃபிக்ஸ்ட் பொசிஷன் பட் டஸ் நாட் அலோவ் தம் டு செப்பரேட். ஆனால் கேஸில் வந்து செப்பரேட்டாக தான் வந்து செப்பரேட்டாக அலோவ் பண்ணிடும் கேஸ் மாலிகுல்ஸு. ஆனால் இதில் அந்த ஃபிக்ஸ்டு பொசிஷனில் லூஸ்லி ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுனால செப்பரேட் பண்ண விடாது மாலிகுல்ஸை. சரிங்களா. அப்புறம் அந்த லிக்விட் மாலிகுல்ஸ்க்கு இடையில் இருக்கிற ஃபோர்ஸஸ் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் பற்றி பார்க்கலாம். மொத்தம் டோட்டலாக 3 ஃபோர்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அதான் 3 ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொட்டீனாக தெரிஞ்ச டைபோல் இன்ட்ராக்ஷன் பற்றி பார்க்கலாம். டைபோல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் குளோரைடுன்னு வச்சுக்கோங்களேன். ஹைட்ரஜன் குளோரைடு அப்படின்னு எடுத்திங்கன்னா அயோடின் Cl- இருக்குது. இப்போ அயோடினும் Cl- வந்து இருக்குது அப்படின்னா அந்த அயோடின் வந்து இட் வில் கேரி த ப்ளஸ் சார்ஜ் அண்ட் குளோரின் வந்து இட்ஸ் அ நெகட்டிவ் சார்ஜ். ஸோ வந்து அயோடினும் குளோரினும் இருக்குது வந்து இட்ஸ் அ பெர்மனன்ட் டைபோல். அதாவது ஒரு அயோடின் குளோரின் எப்படி எடுத்துட்டோன்னா அயோடின் வில் கேரி பாசிட்டிவ் சார்ஜ், குளோரின் வில் கேரி நெகட்டிவ் சார்ஜ். இட்ஸ் அ பெர்மனன்ட் டைபோல். அதனுடைய அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் எதிர் சார்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பெர்மனண்ட்டாகவே அதில் இருந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா. பெர்மனன்ட் டைபோல் அப்படிம்பாங்க. ஸோ வந்துட்டு இதனுடைய ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேண்டர்வால்ஸோட ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அயானிக் பாண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மி தான். ஆனால் வேண்டர்வால்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதனுடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக தான் இருக்கும். டைபோல் ஃபோர்ஸ் அட்ராக்டிவ். ஸோ வந்து இந்த அயோடின் குளோரின் எடுத்துட்டோம். இந்த அயோடின் வந்து என்ன பண்ணுன்னா அனதர் குளோரினோட ஜாயின் பண்ணும். ஏன்னா அயோடின் கேரி ப்ளஸ்ஸு. ஸோ அது வந்து என்ன மைனஸ் அட்ராக்ட் பண்ணும், இந்த குளோரின் அட்ராக்ட் பண்ணிடும். குளோரின் வந்து மைனஸு, அது ப்ளஸ் அயோடினை வந்து அட்ராக்ட் பண்ணும். சரிங்களா. இதான் வந்துட்டு ஃபோர்ஸ் பிட்வீன் தி பாசிட்டிவ் எண்ட் ஆஃப் ஒன் போலார் மாலிகுல் அண்டு த நெகட்டிவ் எண்ட் ஆஃப் அனதர் போலார் மாலிகுல். சரிங்களா. போலார் மாலிகுல் அப்படிங்கிறது ஆல்வேஸ் வில் கேரி தி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். சரிங்களா. ஸோ தட் இஸ் கால்ட் பெர்மனன்ட் டைபோல். பெர்மனன்ட் டைபோல்ங்கிறது பெர்மனண்ட்டாகவே அந்த ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து கேரி பண்ணிகிட்ருக்கும் அது. சரிங்களா. இதே வந்து வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அதில் ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து கேரி பண்ணுமா, பர்மனெண்ட்டாகவே இருக்குமா ப்ளஸ்ஸும் மைனஸும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன்னா இது வந்து நான் போலார் மாலிகுலாக தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு என்னாகும் அப்படின்னா ஒரு மாலிகுலை வந்து ஒரு லிக்விட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய மாலிகுல்ஸ் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து சப்போஸ் நான் போலார், அதாவது அதில் பர்மனெண்ட்டாக ப்ளஸ் இல்லை,
இட்ஸ் ப்ளஸ் இல்லை பெர்மனெண்ட்டாக மைனஸ் இல்லை, இட்ஸ் நான் போலார்னு பண்ணுவாங்க. பெர்மனெண்ட்டாக ப்ளஸ் ஆர் மைனஸ் இல்லை அப்படின்னா நான் போலார் அப்படிம்போம். ஆனால் வந்து அதனுடைய அவுட்டர் எலக்ட்ரான்ஸ் வந்து எப்போவுமே உங்களுக்கு தெரியும், அந்த ஆர்பிட்டல்ஸ்னு சொல்லுவாங்க. ஆர்பிட்டல்ஸில் அவுட்டர் எலக்ட்ரான் வந்துட்டு கண்டினியூஸாக மோஷனில் இருக்கும், சர்க்குலர் மோஷன் வந்துகிட்டே இருக்கும். அப்படி சர்க்குலர் மோஷன் இருந்துட்டு இருக்கும்போது எதர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும் என்ன ஆகுனா, ஒரு சைடில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எல்லா எலக்ட்ரானும் வந்துட்டு ஒரு சைடுக்கு போயிடும். அப்போ என்ன ஆகுனா, அந்த டைமுக்கு மட்டும் அந்த இதில் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு எண்டில் க்ரியேட் ஆகும். அப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் க்ரியேட் ஆகும்போது அது என்ன ஆகும்னா, இமீடியட்டாக அந்த பக்கத்தில் இருக்க மாலிகுலை வந்து அட்ராக்ட் பண்ணும். அப்படி அட்ராக்ட் பண்ணும்போது அதில் உள்ள எலக்ட்ரான் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது என்ன பண்ணுன்னா, பக்கத்தில் உள்ள மாலிகுலோட வந்துட்டு ஒரு டைப்போலை க்ரியேட் பண்ணும். சரிங்களா? அதாவது எலக்ட்ரான் மோஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு சைடு வந்துட்டு எலக்ட்ரான் வந்து கம்ப்ளீட்டாக போகிறப்ப ஒரு 4-5 எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அப்படி கண்டினியூஸ் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் ஒரு குறிப்பிட்ட எல்லா எலக்ட்ரானும் வந்து ஒரு சைடு லெஃப்ட் சைடில் போயிட்டு ரைட் சைடு வந்து என்னாகுன்னா டோட்டலாக ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக க்ரியேட் ஆகும். டைப்போல் வந்து இன்டியூஸ் ஆகும். அப்போ இன்டியூஸ் ஆகும்போது இந்த இன்டியூஸ் ஆன டைப்போல் என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்க மாலிகுலை வந்து அட்ராக்ட் பண்ண பார்க்கும். பக்கத்தில் உள்ள மாலிகுலும் வந்து நான் போலாராக இருந்துச்சுன்னு ஆகும். அந்த பக்கத்தில் உள்ள நான் மாலிகுல் போலாரும் அது என்ன ஆகும்னா, அதில் உள்ள எலக்ட்ரான்லாம் அட்ராக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல உள்ள இது ஏன்னா வந்து லெஃப்ட் சைடில் வந்துட்டு மைனஸ் போயிடுச்சு, எலக்ட்ரான்லாம் போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கும். அது என்ன ஆகும், அடுத்த சைடில் உள்ள எலக்ட்ரான்லாம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த இதுலேயும் ஒரு டைப்போல் இன்டியூஸ் ஆகும். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா, அந்த இன்ஸ்டன்டேனியஸ் மூமெண்ட்டில் தான் இந்த டைப்போலுங்கிறது க்ரியேட் ஆகுங்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. இதில் பெர்மனெண்ட்டாகவே பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜுங்கிறது இல்லை. அந்த குறிப்பிட்ட டைம் இந்த எலக்ட்ரான் வந்து அந்த லெஃப்ட் சைடு போயிருந்தனால ரைட் சைடில் பாசிட்டிவ் சார்ஜ் வராது. அந்த ரைட் சைடு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள மாலிகுலையும் அந்த டைப்போல் இன்டியூஸ் பண்ணுது. இப்படி தான் வந்து அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது இருக்குது. தட் இஸ் கால்டு வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி வீக் இன் நேச்சர், ஃபிசிக்கல். இட் இஸ் ஃபிசிக்கல்னால் என்னதுன்னா, அந்த அட்ராக்ஷன் வந்துட்டு எப்படின்னா எதர்ச்சியாக நடக்குது. ஸோ வந்து ஃபிசிக்கல் அட்ராக்ஷனாக தான் இருக்கும். இது வீக் இன் நேச்சர். வென் கம்பேர் வித் டைப்போல் இன்ட்ராக்ஷன் ரொம்ப வீக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது எப்போ நடக்கும் அப்படின்னா, எல்லா டைமும் நடக்குமானா, 2 மாலிகுல் வந்து வேறு இடத்துல ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது இந்த அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு மாலிகுல் 2ம் க்ளோஸாக இருக்கும்போது எதர்ச்சியாக வந்து அந்த டைப்போல் க்ரியேட் ஆகி அதுக்கப்புறம் அந்த 2 பக்கத்தில் உள்ள மாலிகுல் சேரும். சரிங்களா? அதனால் மாலிகுல் க்ளோஸாக இருந்தால் தான் அது நடக்கும். சரிங்களா? ஆனால் டைப்போல் இன்ட்ராக்ஷனில் என்ன ஆகும்னா, மாலிகுல் வந்து க்ளோஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஒரு மீட்டரில் இருந்தாலே டைப்போல் வாட்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் வந்து 1 மீட்டர் தூரத்தில் தான் நடக்கும் அப்படின்னா, சரியா 1 சென்டிமீட்டர் தூரத்தில் தான் நடக்கும். ஒரு 10 சென்டிமீட்டர் தூரத்தில் தான் வாட்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் நடக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு 100 சென்டிமீட்டர் இருந்தால் கூட வந்துட்டு டைப்போல் இன்ட்ராக்ஷன் நடக்கும். ஏன்னா பெர்மனெண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால. சரிங்களா? அதே மாதிரி ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்துட்டு இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னா, பாசிட்டிவ் சார்ஜை கேரி பண்ணும். ஒரு ப்ரோட்டான் இருக்கும், சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜை கேரி பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்ட்ராங் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்க ஃப்ளூரின் ஆட்டம், ஆக்சிஜன் ஆட்டம், நைட்ரஜன் இருக்குல்ல, அதோட சேர்ந்து என்ன ஆகும்னா, இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுன்னா, ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும். ஹைட்ரஜன்ட்ட ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணால் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும். 2க்கும் இடையில வந்து ஒரு பாண்டு கிரியேட் பண்ணும். ஸோ H2O பாண்டுங்கிறது எப்படி உருவாகுதுன்னா, ஹைட்ரஜன் வில் ஷேர் 1 எலக்ட்ரான், ஆக்சிஜன் வில் ஷேர் 1 எலக்ட்ரான். அதே சமயம் வந்துட்டு H2O 2 H இருக்கும். ஆக்சிஜன் என்ன பண்ணுன்னா, ஒரு எலக்ட்ரானோட சேர்ந்து வந்து என்ன ஆகும்னா, 2 அவுட்டர் எலக்ட்ரான் வச்சுருக்கும். அதில் வந்துட்டு H2ஓவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும், இன்னொரு ஹைட்ரஜனுக்கு இன்னொரு எலக்ட்ரான் கொடுக்கும், வாட்டர் மாலிகுல் உருவாயிரும். சரிங்களா? ஸோ வென் ஸ்ட்ராங் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ் வந்து ஃப்ளூரின், ஆக்சிஜன், நைட்ரஜன் வந்துட்டு ஆர் அட்டாச் டு த ஹைட்ரஜன் வயா கோவேலன்ட் பாண்ட். கோவேலன்ட் பாண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானை வந்து ஆக்சிஜன் கொடுக்கும், ஒரு ஹைட்ரஜன் வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும். அப்போ ரெண்டுமே வந்து அந்த எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணும். தட் இஸ் கால்டு ஹைட்ரஜன் பாண்டு. அதர்வைஸ் கால்டு கோவேலன்ட் பாண்டு. the molecule becomes polar and act as dipole. இப்போ என்ன ஆகும், ஹைட்ரஜன் வந்துட்டு இட் வில் கேரி ப்ளஸ் சார்ஜ், ஆக்சிஜன் வந்து மைனஸ் சார்ஜ். ஸோ வந்து இட் வில் ஆக்ட் அஸ் அ போலார் மாலிகுல். ப்ளஸ் மைனஸ் வந்தாலும் இட்ஸ் அ போலார் மாலிகுல். ஸோ வந்து ரெண்டுமே இருக்கிறதுனால இட்ஸ் அ பெர்மனன்ட் டைப்போல் அப்படிங்கிறாங்க. ஸோ பாசிட்டிவ் அப்போ என்ன பண்ணும், இந்த H2ஓவில் இருக்க H வந்து என்ன பண்ணும், அந்த ஓவை அட்ராக்ட் பண்ணும். ஓ வந்து என்ன பண்ணும், H அட்ராக்ட் பண்ணும். சரிங்களா? இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே வந்து அட்டாச் பண்ணி என்ன ஆகும்னா, மாலிகுல் வந்து ஒரு கிளஸ்டராக அப்படியே H2 ஃபார்ம் ஆகி ஒரு கிளஸ்டர் ஆஃப் மாலிகுல், ஒரு கூடு மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய the molecules வந்துட்டு are brought to closer to each other forming molecule cluster மாதிரி ஃபார்ம் பண்ணும்.
கிளஸ்டர்னா என்னென்னா ஒரு H2O அப்படியே ஒன்று சேர்ந்து ஒரு கூடு மாதிரி ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு அதனுடைய இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் பிட்வீன் லிக்யூட்ஸ். மொத்தம் 3 ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வி வில் சி தி வேப்பர் ப்ரெஷர். லிக்யூட் ஸ்டேட்டோட இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் பிட்வீன் லிக்யூட்ஸ் பற்றி பார்த்தோம். 3 ஃபோர்ஸஸ். இப்போ வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னா என்ன? இப்போ வேப்பரைசேஷன் அப்படின்னா என்ன? பாயிலிங் பாயிண்ட், ஒரு லிக்யூடை கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த லிக்யூடில் இருக்கிற மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகும்னா லிக்யூட் ஸ்டேட்லேருந்து கேஸ் ஸ்டேட்டாக மாறும். பாயிலிங் பாயிண்ட் கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே. அதுதான் தட் இஸ் கால்டு வேப்பரைசேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா லிக்யூடுக்கு அந்த ஒரு இது ஒரு கேரக்டர் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு தண்ணியை வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஹீட் பண்ணாமலே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த லிக்யூடு வந்து என்னாகும், எவாப்ரேட் ஆகும் ஹீட் பண்ணாமலே. சரிங்களா? ரூம் டெம்பரேச்சர்லேயே. சரிங்களா? தட் இஸ் கால்டு வேப்பரைசேஷன். இப்போ அந்த வேப்பர் ஆகுது பார்த்தீங்களா, அதனுடைய அந்த வேப்பருக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும். சரிங்களா? அதை பற்றி தான் பார்ப்போம். அந்த வேப்பர் ப்ரெஷருங்கிறது என்ன? ஒரு க்ளோஸ்டு சிஸ்டத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அப்போ என்ன ஆகுது, அந்த தண்ணி வந்து என்னது எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சோன்னா ஹீட் பண்ணாமலே எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. எவாப்ரேட் ஆனோடனே அந்த வேப்பர் மாலிகுல்ஸ் எல்லாம் வந்துட்டு வேப்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு மேலே போக ஆரம்பிக்குது. எது? அந்த க்ளோஸ் சிஸ்டத்தில் தண்ணிக்கு மேலே போக ஆரம்பிக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன ஆகுனா அந்த வேப்பர் வந்துட்டு அகைன் வந்து லிக்யூடாக மாற ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த லிக்யூடோட சேர்ந்து அந்த வேப்பர் சுற்றிக்கிட்டு இருக்க வேப்பர் கேஸ் மாலிகுல்ஸ் அகைன் லிக்யூடோட சேர்ந்து என்னாகும் அப்படின்னா திருப்பி லிக்யூடாகவே மாற ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து வேப்பர் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேப்பர் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்துட்டு வேப்பர் வந்து லிக்யூடாகவும் மாறும். அந்த சமநிலையில் அந்த வேப்பர் வந்து கொடுக்குற அந்த க்ளோஸ் சிஸ்டத்துக்கு கொடுக்குற ப்ரெஷர் தான் வேப்பர் ப்ரெஷருங்கிறாங்க. ஸோ வேப்பர் ப்ரெஷர் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ப்ரெஷர் எக்ஸர்டட் பை எ வேப்பர். அந்த வேப்பர் வந்து எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குது இன் ஈக்லிபிரியம் என்ன? கேஸ் வேப்பர் ஆகிறதும் வேப்பர் லிக்யூடாக மாறுறதும் ஈக்லிபிரியத்தில் இருக்கும். சரிங்களா? எதோட ஈக்லிபிரியம் இருக்குங்கிறது வேப்பர், அந்த வேப்பர் வந்து கேஸாக அதாவது லிக்யூட் வேப்பராக மாறுறதும் வித் இஸ் கண்டென்ஸ் ஃபேஸ்னால் என்ன? கேஸ் லிக்யூடாக மாறுறதோட ஈக்லிபிரியத்தில் இருக்கும். சரிங்களா? அட் அ கிவன் டெம்பரேச்சர், அட் ரூம் டெம்பரேச்சர். கிவன் டெம்பரேச்சருங்கிறது பிலோ த பாயிலிங் பாயிண்ட் இன் அ க்ளோஸ் சிஸ்டம். திஸ் இஸ் கால்டு வேப்பர் ப்ரெஷர். சரிங்களா? ஸோ வேப்பர் ப்ரெஷருங்கிறது ப்ரெஷர் பை அ வேப்பர். வேப்பர் வந்து எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறதுங்கிறத சொல்கிறாங்க. ப்ளஸ் எந்த டைமில் அந்த வேப்பர் கொடுக்குற ப்ரெஷரை வந்து வேப்பர் ப்ரெஷராக எடுத்துக்கிறாங்கன்னா ஈக்லிபிரியத்தில் இருக்கும்போது லிக்யூட் கேஸாக மாறுறப்பையும் கேஸ் லிக்யூடாக மாறுறதும் வந்து ஈக்குலிபிரியமாக இருக்கணும். அந்த டைமில் அந்த வேப்பர் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குதோ தட் இஸ் கால்டு வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறாங்க. ஸோ லிக்யூட் வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன? ஒரு டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னாகும்? அதிகப்படியான வேப்பர் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து நார்மலாக இருக்கிற வேப்பர் ப்ரெஷரோட என்னாகும்? லிக்யூடோட வேப்பர் ப்ரெஷர் வந்து அதிகமாகும். லிக்யூட் வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் வித் டெம்பரேச்சர். சரிங்களா? பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பாயிலிங் பாயிண்ட்டோட மீனிங் சொல்லுங்கள். பாயிலிங் ஒரு தண்ணியை கொதிக்க வைக்கும்போது நார்மலாக வேப்பரைஸ் ஆகிறதுக்கும் பாயிலிங் ஆகி அதுக்கப்புறம் வேப்பர் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? ஒரு இதை பாயிலிங் பண்ணும்போது என்ன ஆகுது? லிக்யூடு வேப்பராக மாறுது. சரிங்களா? அந்த லிக்யூடு வேப்பராக மாறுது. அந்த வேப்பராக மாறும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த லிக்யூடோட சென்டர்லேருந்து பபுள்ஸ் மாதிரி மேலே போய் அப்படியே பபுள்ஸ் வந்து உடையும். சரிங்களா? அந்த பபுள்ஸ் உடையும் போது என்னாகும்? ஏன் பபுள்ஸ் உடையுது அப்படின்னா அந்த வேப்பர் அந்த லிக்யூட் வந்து வேப்பராக மாதிரி அந்த பபுள்ஸாக மேலே போனோன்னே அந்த சர்ஃபேஸில் இருக்க அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் அது உடையும். அந்த உடையும் போது என்ன ஆகும்னா அந்த லிக்யூடோட வேப்பர் ப்ரெஷரும் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? தட் இஸ் கால்டு பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. எந்த டெம்பரேச்சர் 100 டிகிரியில் அந்த 100 டிகிரியில் என்ன ஆகும்னா லிக்யூடோட வேப்பர் ப்ரெஷர் வாட்டரோட வேப்பர் ப்ரெஷரும் சரிங்களா சுற்றி இருக்கிற அட்மாஸ்பரிக் ப்ரெஷரும் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது தட் இஸ் கால்டு பாயிலிங் பாயிண்ட். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த லிக்யூட் பபுளாகி மேலே போகுது பார்த்தீங்களா? பபுளாகி மேலே போகிறது என்ன ஆகுனா உடையும். பிலோ த பாயிலிங் பாயிண்ட் உடையாது. இப்போ வந்துட்டு என்ன ஆகுனா லிக்யூட் வேப்பர் ப்ரெஷரும் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரும் ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க. சரி, வேப்பர் ப்ரெஷரை கண்டுபிடிக்க தெர் இஸ் 2 மெத்தட். ஒன்று இஸ் பேரோமெட்ரிக் மெத்தட், இன்னொன்று டைனமிக் மெத்தட். வேப்பர் ப்ரெஷருங்கிறது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா
ஒரு டிஷ்ஷில் வந்துட்டு ஃபுல்லாக மெர்க்குரி எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அதில் ஒரு டியூப்பை வந்துட்டு தலைகீழாக வச்சு அதுலேயும் வந்துட்டு மெர்க்குரி எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூப்லேயும் வந்து மெர்க்குரி இருக்கும், டிஷ்ஷிலையும் மெர்க்குரி இருக்கும். அந்த மெர்க்குரிக்கு மேலே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த லிக்யூடுக்கு வேப்பர் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணுமோ அதை வந்து ஒரு 1 or 2 drops எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா, அதை ட்ராப் விடுறதுக்கு முன்னாடியே அந்த மெர்க்குரியோட ஹைட்டை வந்து நோட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஹைட் ஆஃப் த மெர்க்குரி லெவல் இஸ் நோட்டட். அப்புறம் எந்த டெஸ்ட் லிக்யூட் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் லிக்யூட் இன்ட்ரோடியூஸ் இன்டு த பேரோமெட்ரிக் டியூப். அந்த இன்வெர்டட் டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பேரோமெட்ரிக் டியூப்புங்கிறாங்க. அதில் வந்துட்டு ஒரு 1 or 2 drop வந்து லிக்யூட் விடுறாங்க. இப்போ என்ன ஆகுது, அந்த விடுற 1 or 2 drop லிக்யூட் என்ன ஆகும்னா, அந்த இதுக்கு விடுறதுக்கு முன்னாடி அந்த மெர்க்குரிக்கு மேலே உள்ளது வெறும் வேக்கம் தான் இருக்கும். வேக்கம்னா வெற்றிடம் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, லிக்யூட் இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கப்புறம் லிக்யூடு வந்து என்ன ஆகும், கன்வெர்ட்ஸ் இன்டு வேப்பர் அண்ட் ரைசஸ் இன்டு த வேக்கம். அதாவது லிக்யூடு வந்து என்ன ஆகுது, வேப்பர் ஆகி வேக்கம் இருக்குது பார்த்தீங்களா, வெற்றிடம், அதில் வந்துட்டு அந்த வேப்பர் வந்து போகுது. சரிங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வேப்பர் ப்ரெஷர் என்ன பண்ணும், அந்த மெர்க்குரியை வந்து அழுத்தும். அப்போ என்ன ஆகும்னா, முன்னாடி இருந்த ஹைட்டோட கொஞ்சம் மெர்க்குரி லெவல் கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த வேப்பர் ப்ரெஷர் வந்து லிக்யூடு அந்த மெர்க்குரியை வந்து அழுத்துறதுனால. ஸோ த லெவல் ஆஃப் மெர்க்குரி ஃபால்ஸ் டவுன் டியூ டு த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த கிவன் லிக்யூட். ஸோ வந்து மெர்க்குரியோட ஹைட்டு வந்து என்ன ஆகும்னா குறையுது. எதனால அப்படின்னா, அந்த லிக்யூட்லேருந்து வேப்பர் ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து அழுத்துறதுனால. ஸோ இப்போ முன்னாடி இருக்க ஒரு ஹைட்டை நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் இந்த ஹைட்டு வந்து ஹைட்டு இப்போ முன்னாடி உள்ள ஹைட்டு இப்போ ஹைட்டு குறைஞ்சிருக்கு. அந்த 2 ஹைட்டையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு லிக்யூட வேப்பர் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது வந்து டைனமிக் மெத்தடு. இதனுடைய டைனமிக் மெத்தடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு அந்த டயக்ராம் பார்த்துங்க. இதுதான் இப்போ டைனமிக் மெத்தடோட டயக்ராம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறாங்க. அந்த கண்டெய்னர் சென்டரில் இன்னொரு கண்டெய்னர் இருக்குது பாருங்கள், ஸ்மால் பாக்ஸ். அதில் தான் அந்த லிக்யூடு வந்துட்டு எதோட வேப்பர் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும் அந்த லிக்யூட் எடுத்துக்கிறாங்க. அந்த லைன் இருக்குது பாருங்கள் சென்டரில், அந்த லைன் அளவுக்கு வந்து லிக்யூட் எடுத்துக்கிறாங்க. இப்போ லெஃப்ட்டில் ஒரு டியூப் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து தான் ஒரு கேஸை வந்து பாஸ் பண்ணுவாங்க. இனர்ட் கேஸ், அதாவது அந்த லிக்யூடோட வினை புரியாது. இனர்ட் கேஸ்னால் எதோடையும் வினை புரியாது, மந்த வாயு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லெட். இன்னொரு டியூப் வந்து வெளில வருது பார்த்தீங்களா, அவுட்லெட். தெர்மோஸ்டாட்னு ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து என்ன ஆகும்னா அந்த லிக்யூட் இருக்க கண்டெய்னரோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும், டெம்பரேச்சர் மாறாமல் பார்த்துக்கும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு 3 விஷயம். ஒன்று தெர்மோஸ்டாட் கண்டெய்னர் எடுத்துக்கிறாங்க, இன்னொன்று சென்டர் கண்டெய்னரில் லிக்யூட் இருக்கும். அது வந்து அந்த லெஃப்ட்டில் இருக்க டியூப் வந்துட்டு இனர்ட் கேஸ் பாஸ் பண்ணுறதுக்கு, ரைட்டில் இருக்க டியூப் வந்து அவுட்லெட். சரிங்களா? தென் வி வில் மூவ் டு த என்னென்ன ப்ரொசீஜருங்கிறத பார்ப்போம். இப்போ ப்ரொசீஜர், இப்போ அந்த லெஃப்ட்டில் இருக்க டியூப் வழியாக வந்து இனர்ட் கேஸ் மந்த வாயு வந்து பாஸ் பண்ணுறாங்க. எதில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த லிக்யூடுக்கு வந்துட்டு வேப்பர் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும் அது வழியாக வந்துட்டு இது பண்ணுறாங்க. தெர்மோஸ்டாட் மூலிமா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது. இந்த கேஸ் வந்து என்னாகும் அப்படின்னா, அந்த லிக்யூட்லேருந்து வேப்பர் வெளில வரும்ல பிலோ த பாய்லிங் பாயிண்ட், அதோட வந்துட்டு இந்த இனர்ட் கேஸ் வந்துட்டு மிக்ஸ் ஆகி சேச்சுரேட் ஆயிரும், ரெண்டும் ஒன்னோட கலந்துரும். அது என்ன ஆகும்னா அந்த அவுட்லெட் வழியாக வந்துட்டு வெளில வரும், எக்ஸிட் டியூப்னு சொல்லுவாங்க, அது வழியாக வெளில வரும். ரைட் கலர் டியூப், ரைட் சைடில் இருக்க டியூப்பில். இந்த மெத்தட் வந்து இஸ் அப்ளிகபிள் டு வெரி லோ வேப்பர் ப்ரெஷர் லிக்யூட். வேப்பர் ப்ரெஷர் கம்மியாக இருக்க லிக்யூட் தான் இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க. இப்போ ஃபார்முலா பாருங்கள். இப்போ V அப்படிங்கிற வால்யூம் உள்ள கேஸை வந்துட்டு லிக்யூட் வழியாக அனுப்புகிறாங்க. M அப்படிங்கிறது வெயிட் லாஸ் ஃப்ரம் த லிக்யூட், அதாவது லிக்யூட்லேருந்து வேப்பர் வெளில வருது இல்லை, அதோடைய வெயிட் லாஸ் வந்து சொல்கிறாங்கன்னா M அப்படிங்கிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து வேப்பர் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் m இன்ட்டு RT பை MV. இதை வந்து நீங்கள் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், PV இஸ் ஈக்குவல் டு NRTன்ட்டு. சரிங்களா? PV ப்ரெஷர் வால்யூம், அந்த Pங்கிறத வேப்பர் ப்ரெஷர் வச்சுக்கோங்க. ஹென்ஸ் வேப்பர் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு PV இஸ் ஈக்குவல் டு NRT. இங்கே PV மட்டும் இங்கே வச்சுக்கிறாங்க, Vயை வந்து இங்கே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. PVலேருந்து P இஸ் ஈக்குவல் டு NRT டிவைடட் பை வின்னு இருக்கும். என்ன வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்மால் m பை கேபிட்டல் எம்னு வச்சுக்கோங்க. ஸ்மால் எம்ங்கிறது வெயிட் லாஸ், எம்ங்கிறது மாலிகுலர் வெயிட் ஆஃப் த லிக்யூடு. சரிங்களா? அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இதை ஈஸியாக பண்ணலாம். ஸோ வந்துட்டு P இஸ் ஈக்குவல் டு வேப்பர் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் m பை கேபிட்டல் M அப்படிங்கிறது எண்ணுக்கு பதில் வச்சுக்கோங்க. RTங்கிறது ஆறுங்கிறது நம்ம விடுறோம்ல அந்த ஆரோட கேஸ் கான்ஸ்டன்ட்டு. சரிங்களா? Tங்கிறது டெம்பரேச்சர், டிவைடட் பை M, அந்த எண்ணுக்கு பதில் தான் ஸ்மால் m பை கேபிட்டல் M போடுறோம். இந்த Mங்கிறது மாலிகுலர் வெயிட் ஆஃப் த லிக்யூடு.
ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், என்ன இனர்ட் கேஸோட வேல்யூ. அதுக்கப்புறம் வந்து டீங்கிறது டெம்பரேச்சர், எம்ங்கிறது சொல்லியாச்சு, விங்கிறது இனர்ட் கேஸோட வால்யூம். இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸ்மால் எம் வந்துட்டு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வெயிட் லாஸ், எவ்வளோ லிக்யூட் வெயிட் லாஸ் ஆகிருக்கோ அதோடைய இது எம்ங்கிறது மாலிகுலர் வெயிட் ஆஃப் த லிக்யூட். எந்த லிக்யூட் எடுத்துக்கணும் அதோட மாலிகுலர் வெயிட் உங்களுக்கு தெரியும், அதை போட்டுக்கலாம். ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், அந்த இனர்ட் கேஸோட கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். டீங்கிறது டெம்பரேச்சர், எவ்வளோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறோமோ அதை எடுத்துக்கிறோம். விங்கிறது இனர்ட் கேஸோட வால்யூம், எவ்வளோ அப்ளை பண்ணுறோங்கிற வால்யூம்ங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ வந்துட்டு இதை அப்ளை பண்ணோன்னா யூ வில் ஃபைண்ட் அவுட் த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் தி கிவன் லிக்யூடு. ஸோ திஸ் இஸ் அ வேப்பர் ப்ரெஷர்னா என்னங்கிறத பார்த்துருக்கோம். அதனுடைய வேப்பர் ப்ரெஷருக்கு வந்துட்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். பாயிலிங் பாயிண்ட்னா என்னன்னு பார்த்தோம். அப்போ தெர் இஸ் அ 2 மெத்தட் ஃபார் தி டிடெக்ஷன் ஆஃப் தி வேப்பர் ப்ரெஷர். ஒன்று பேரோமெட்ரிக் மெத்தட், டைனமிக் மெத்தட். இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ இதை 5 மார்க்கில் கேட்டாலோ 2 மார்க்கில் கேட்டாலோ நீங்கள் எழுதலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பேராகார் பற்றி பார்க்கலாம். அடுத்து லிக்யூடோட இதில் நம்ம வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம பேராகாரோட டெஃபினிஷன் என்னென்னா, இது வந்துட்டு முன்னாடி வருஷம் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா அது ஒன்றும் கேட்கல. ஸோ ஆனால் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் பேப்பரில் சப்போஸ் 2 மார்க்லையும் 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா அட்டன் பண்ணுறதுக்காக தெரிஞ்சுக்குங்க. சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேராகார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மோலார் வால்யூம், அதாவது ஒரு மோலார் வால்யூம் ஆஃப் த லிக்யூட் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு மோல் அந்த லிக்யூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து எவ்வளோ வால்யூமை ஆக்குபை பண்ணுதோ, எவ்வளோ இடத்த ஆக்குபை பண்ணுதோ அதுதான் மோலார் வால்யூம் அப்படிம்பாங்க. அதுதான் பேராகார். அதாவது ஒரு மோல் அந்த லிக்யூட் பர்டிகுலர் காம்போனண்ட்டு, கெமிக்கல் காம்போனண்ட்டோ இல்லை கெமிக்கல் லிக்யூடோ எடுத்துக்கிறோன்னா அது எவ்வளோ வால்யூமை ஆக்குபை பண்ணுதோ தட் இஸ் கால்டு பேராகார் அப்படிங்கிறாங்க. அது இப்போ வந்து டெம்பரேச்சர் ப்ரெஷர் வந்து ஸ்டாக்னண்ட்டாக, அதாவது அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அந்த பர்டிகுலர் சர்ஃபேஸ் டென்ஷனில் வந்துட்டு எவ்வளோ டெம்பரேச்சரும் இங்கே சர்ஃபேஸ் டென்ஷனும் வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். அந்த இதில் வந்து எவ்வளோ வால்யூமை அந்த ஒரு மோல் லிக்யூடோ ஒரு மோல் சப்ஸ்டன்ஸோ வந்து ஆக்குபை பண்ணுதோ தட் இஸ் கால்ட் பேராகார். சரிங்களா? அந்த பேராகார் ஏன் வந்து மோலார் வால்யூம் சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு இதுலேருந்து இது பண்ணுறாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் சப்போஸ் கேட்டாங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் டு த பவர் ஆஃப் 1/4 டிவைடட் பை d minus d is equal to கான்ஸ்டன்ட். இப்போ இங்கே காமான் போடுறது சர்ஃபேஸ் டென்ஷன், டிங்கிறது டென்சிட்டி, டிங்கிறது அந்த லிக்யூட் வந்து வேப்பர் ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் த வேப்பர், அப்புறம் சிங்கிறது கான்ஸ்டன்ட்டு. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 சைடும் எம்மால் வந்து மல்டிபிள் பண்ணுறாங்க, லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும். அப்போ வந்து இந்த மாதிரி வந்துடுது, ஈக்குவேஷன் 2 வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த மைனஸ் டின்னு இருக்குது பார்த்தீங்களா, டிங்கிறது வேப்பர் வந்து அதுலேருந்து கேபிட்டல் டியை கம்பேர் பண்ணும்போது டென்சிட்டி ஆஃப் லிக்யூடை கம்பேர் பண்ணும்போது வேப்பரோட டென்சிட்டி ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ எம் இன்டூ நியூ காமா 1/4 டிவைட் பை டி இஸ் ஈக்குவல் டு என்னென்னா எம்சி அப்படின்னு வருது இல்லை, மேலே எம்மால் சிஏ எம்மால் பிரிக்கிறாங்க, எம்சின்னு வருது, அதுதான் பேராகார் அப்படிங்கிறாங்க. ஸோ எம் இன்ட்டு காமா டு த காமா பவர் 1/4 டிவைட் பை டிஎன்ஏ வந்து நெக்லிஜிபிள்ங்கிறத ரிமூவ் பண்ணிட்டாங்க, இஸ் ஈக்குவல் டு பேராகார் அப்படின்ட்டாங்க. ஸோ இங்கே வந்து எம் பை டின்னு இருக்கு பாருங்கள். எம்ங்கிறது இதில் என்ன அப்படின்னா மாலிகுலர் வெயிட் அப்படிங்கிற வரும், லிக்யூடோட மாலிகுலர் வெயிட். சரிங்களா? அந்த எம்/டியை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிம்பிளாக உங்களுக்கு தெரியும், ரோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு எம்/வி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ வியை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா எம்/டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு வால்யூம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ரோ ஈக்குவல் டு எம்/விங்கிறது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாப்பா. ரோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு எம் மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை வால்யூம். இப்போ வால்யூம்ங்கிறது தான் வந்துட்டு வால்யூம்க்கு ஃபார்முலா என்னென்னா வால்யூம் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துங்க. ஸோ m/v மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை டென்சிட்டி. ஸோ இங்கே வந்து எனக்கு மாலிகுலர் வெயிட் பை டென்சிட்டி இவங்க என்ன அப்படின்னா மோலார் வால்யூம் எடுத்துக்கிறாங்க. அதை வந்துட்டு இன்டூ காமா டு த பவர் ஆஃப் 1/4 இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ அசியூம் சர்ஃபேஸ் டென்ஷன் டு பி யூனிட்டி. அதை வந்துட்டு ஒரு நெக்லிஜிபிளாக எடுத்துகிட்டு அது சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு மோஸ்ட் ஆஃப் த லிக்யூட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு 1 அந்த மாதிரி தான் வரும். ஸோ வந்து 1 to the power of 1/4 ரொம்ப நெக்லிஜிபிள். ஸோ வந்து விஎம் அப்படிங்கிறது தான் பேராகாரோட இது. ஸோ வந்துட்டு மோலார் வால்யூம் ஆஃப் த லிக்யூட் இஸ் பேராகார். சரிங்களா? இப்போ யூஸ் என்ன அப்படின்னா அந்த பேராகாரை வச்சுட்டு என்ன பண்ணோன்னா ஒரு ஒரு கெமிக்கல் காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சரை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பாருங்கள், பேராகார் எய்ட்ஸ் இன் ஸ்ட்ரக்சர் டிசைனிங் ஆஃப் அ மாலிகுல்ஸ். பேராகார் ஆஃப் அ இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் இஸ் அ சம் ஆஃப் அட்டாமிக் அண்ட் ஸ்ட்ரக்சரல் பேராகார்ஸ். அதாவது
ஒரு ஒரு இண்டிவிஜுவல் காம்பவுண்டோட பேராகார் வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வச்சு நாம் அதில் உள்ள அது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, அது என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க. சரிங்களா, அதாவது அதனுடைய ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க. சரிங்களா, அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மாலிகுலர் ஃபார்முலா பாருங்கள், C6H12O2 அப்படின்னு இருக்குது. சரிங்களா, C6H12O2 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய பேராகார் வேல்யூ வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஏன் இப்படி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரே மாலிகுலர் ஃபார்முலா டிஃப்ரெண்ட் பேராகார் வேல்யூ இருக்குது அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா, அதான் ஐசோமர்ஸ் ஆஃப் அ சேம் ஃபேமிலி ஆஃப் ஆர்கானிக் கம்பவுண்ட் ஸோ சிமிலர் பேராகார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஸ்டரோட மாலிகுலர் ஃபார்மில் தான் இங்கே போட்டிருக்காங்க C6H12O2. அது ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 292லேருந்து 293 295 அந்த மாதிரி இருக்குது. ஏன் வந்துட்டு அந்த ஸ்லைட் சேஞ்ச் இருக்குது, ஆல்மோஸ்ட் வந்து 292 293 அந்த மாதிரி வருது. அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும், ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். சரிங்களா, அதுக்கு பேர் தான் எந்த ஒரு, அதாவது ஒரு 6 ஐசோமர் எடுத்துக்கிட்டோன்னா அதில் உள்ள ஆட்டம் பார்த்தீங்கன்னா C இவ்வளோ தான் இருக்கும், 6 C இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 6 C இருக்குது, 12 H இருக்குது, 2 O இருக்குது அப்படின்னா அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 6 C 12 H 2 O அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு நம்ம வந்து கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 எஸ்டர்ஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். அதனுடைய மாலிகுலர் ஃபார்ம்லாம் சேம் தான். அதாவது மாலிகுலர் ஃபார்ம் சேம்னா 6 C தான் இருக்கும், 12 H தான் இருக்கும், 2 O தான் இருக்கும். ஆனால் அதனுடைய ஆட்டம் வந்து சேமாக இருக்குது, ஆனால் அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா, ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இது ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா CH3 CH2 COOH அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா CH3 C11O CH2 அது மாதிரி மாறி மாறி வரும், ஸ்ட்ரக்சர் வந்து மாறும். சரிங்களா, ஸோ வந்து ஆனால் வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா ஐசோமர்னு சொல்கிறாங்க. ஏன்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்குது, சேம் ஆட்டம் இருக்குது, ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதனுடைய பேராகார்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது பாருங்கள். சரிங்களா, இப்போ இந்த பேராகாரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். உதாரணத்துக்கு CH2 குரூப்புக்கு வந்துட்டு டெக்கேன் குரூப்புக்கும் உங்களுக்கு பேராகார் வேல்யூ கொடுத்துறாங்க. CH2 குரூப்போட பேராகார் வேல்யூ 39, CH2னால பேராகார் வேல்யூ 39, C10H22 அதான் வந்துட்டு மாலிகுலர் ஃபார்முலா. அதுக்கு வந்துட்டு 424.2. இப்போ C10H22 எப்படி எழுதுறாங்க பாருங்கள். இதில் 10 CH2 இருக்குது, 2 H இருக்குங்கிறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி CH2ஓட வேல்யூ தெரியும், அப்புறம் C10H22ஓட வேல்யூ தெரியும். 424.2 இஸ் ஈக்குவல் டு 10. CH2ஓட வேல்யூ மேலே கொடுத்துட்டாங்க 39. இப்போ நம்ம உங்களுக்கு ஹைட்ரஜனோட பேராகார் வேல்யூ கண்டுபிடிக்கணும், 2 into அட்டாமிக் பேர் ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ அட்டாமிக் பேர் ஆஃப் ஹைட்ரஜன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 424/0.2 39 into 10 வந்து 390. இந்த சைடில் வந்து என்ன ஆகுது, இங்கே 2 into அட்டாமிக் பேர் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இங்கே மல்டிபிள் இருக்குது, இங்கே வந்து டிவைடட் பையில் வந்துடும், இஸ் ஈக்குவல் டு 17.1. ஸோ அட்டாமிக் பேர் ஆஃப் ஹைட்ரஜன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 17.1 கொடுத்துட்டாங்க. ஸோ வந்துட்டு இங்கே வந்து கார்பனோட அட்டாமிக் பேராகார் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி பாருங்கள், முன்னாடி ஹைட்ரஜனோட கண்டுபிடிச்சோம், சியோட கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள். இப்போ CH2க்கு வந்து 39 கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்ன பண்ணணும், ஹச்சோட வேல்யூ தெரிஞ்சிச்சு, C இன்ட்டு CH2க்கு 39 மைனஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சியோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா அதோட என்ன பண்ணணும்னா ஹச்சோட வேல்யூ வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கார்பனோடது கிடச்சிரும். ஸோ 2 into 17.1 34.2. அப்போ சியோட வேல்யூ வந்து 4.8. சரிங்களா, இங்கே வந்து பாருங்கள் நம்ம சொல்கிறது பாருங்கள், ஸ்டாண்டர்டாக கார்பன்னாலே 4.8. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது பாருங்கள் ஹைட்ரஜனுக்கு 17.1. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட்டம்மு, அப்புறம் ஒரு டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டு, 3 மெம்பர் ரிங்காக இருந்தால் அதுக்கு பேராகார் வேல்யூ எவ்வளோ இருக்கும், 6 மெம்பர் ரிங்காக இருந்தால் அதுக்கு பேராகார் வேல்யூ இருக்கும், அயோடினுக்கு என்ன பேராகார் வேல்யூ எல்லாமே போட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ இஃப் C and H பேராகார்ஸ் ஆர் நோன் பேராகார்ஸ் ஆஃப், இப்போ நமக்கு சிக்கும் ஹச்சுக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மற்ற எலிமெண்ட்டுக்கு கூட, ஏன்னா எல்லா எலிமெண்ட்டுமே என்ன இருக்கும் CH அது எல்லாத்தையுமே ஆயிருக்கும். இப்போ CHோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஓக்கு கூட கண்டுபிடிக்கலாம், எண்ணு கூட கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், அட்டாமிக் பேர் ஆஃப் ஆக்சிஜன் ஹேஸ் பீன் அப்டைன்ட் ஃப்ரம் ஈத்தர். சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CH3OCH3 இருக்குது, நம்ம சிக்கும் வேல்யூ தெரியும், ஹச்சுக்கும் வேல்யூ தெரியும், அதை அப்ளை பண்ணிட்டோம்னா ஓட வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். Atomic pair of oxygen has been obtained from ether, nitrogen from amine,
ஏன்னா நான் அமைனோட பேராக்கார வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ நமக்கு ஹச்சோட வேல்யூ மேலே தெரிஞ்சு போச்சு, அதுலேருந்து நைட்ரஜனோட வேல்யூ அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆல்சோ அதே மாதிரி வந்து குளோரின், அயோடின், புரோமினுக்கும் கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸ்ட்ரக்சரல், அது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, 2 மெம்பர் ரிங்கா 4 மெம்பர் ரிங்கா, அதை வந்து ஸ்ட்ரக்சரல் பேராக்கார்ஸ் அப்படிங்கிறது பாருங்கள், டிஃப்ரெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் ரிங்ஸ் இந்த மாலிகுலர் கான்ட்ரிபியூட் டு த பேராக்கார்ஸ். இப்போ வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்டாக இருக்கும்போது அதில் வந்து CHOI அதுக்கான வேல்யூ தெரிஞ்சால் போதும். ஆனால் இதுவே டபுள் பாண்ட் இருக்குது, ரிங் இருக்குது அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரக்சர் அதுலவும் வந்து அந்த டபுள் பாண்டும் அந்த ரிங்கு கூட வந்து பேராக்காரில் இலுஸ்ட்ரேட் பண்ணும். இப்போ பாருங்கள், எத்திலின் இருக்குது பாருங்கள், எத்திலினோட மாலிகுலர் ஃபார்முலா தெரியும், ஸ்ட்ரக்சர் தெரியும், CH2 டபுள் பாண்ட் CH2. உங்களுக்கு ஆல்ரெடி சிக்கும் வேல்யூ தெரியும், ஹச்சுக்கும் வேல்யூ தெரியும். இப்போ போட்டு பாருங்கள், C2H4, CH2 டபுள் பாண்ட் CH2ங்கிறது C2H4. அப்போ 2 × 4.8 C2க்கு, H4க்கு 4 × 17.1, ஆனால் 78. ஆனால் ஆக்சுவலாக வந்து எத்தினோட பேராக்கார் வேல்யூ 99.4 99.5. அப்போ என்ன பண்ணுறோம், 78லேருந்து 99.5 கழிச்சா உங்களுக்கு வரது பார்த்தீங்கன்னா 21.5. ஸோ அந்த 21.5ங்கிறது எதனால் அப்படி வருதுன்னா அந்த டபுள் பாண்டோட பேராக்கார் வேல்யூ இங்கே பாருங்கள். ஸோ ஆனால் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, மோர் ஸ்டடீஸ் ஆர் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் வித் எத்திலின் டபுள் பாண்ட்ஸ் ஷோ தட் எத்திலினிக் டபுள் பாண்ட் மேக்ஸ் அ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் 23. நமக்கு ஆக்சுவலாக வரது 21.5. ஆனால் நிறைய ரிசர்ச் பண்ணுறதுல என்ன தெரியுதுன்னா எக்ஸாக்டாக வந்து டபுள் பாண்ட் அப்படிங்கிறதோட வேல்யூ என்ன சொல்கிறாங்கன்னா 23.2 அப்படிங்கிறது ஆவரேஜாக சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் நமக்கு கிடைக்கிறது 21.5 தான் கால்குலேஷன் படி கிடைக்குது. ஆனால் அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப 23.2ங்கிறது கிடைக்குதுங்கிறாங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு காம்பவுண்டும், கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் இல்லை, நைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், அதே மாதிரி டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், ஒரு இது ரிங்காக இருக்குது. ஒரு பென்சின் ரிங்னா சிங்கிள் ரிங் இருக்கும், 6 மெம்பர் ரிங்கு 1 இருக்கும், அதோடைய வேல்யூ. டபுள் பாண்டாக இருந்தால் 23.2, ட்ரிபிள் பாண்டாக இருந்தால் 46.6. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லா வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் தெரியாத ஒரு ஆட்டமோட பேராக்கார் வேல்யூயும் கண்டுபிடிக்கலாம். இல்லை அந்த பர்டிகுலர் மாலிகுல் C2H6 ஈத்தேன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த C2H6ல் வந்து உங்களுக்கு சியும் தெரியும், ஹச்சும் தெரியும். அதோட வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஈத்தேனோட பேராக்கார் வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி வந்து ஈத்தேன், பியூட்டேன், அப்புறம் பென்சின், ஏன்னா இதில் ஒவ்வொன்றோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்கள். பென்சின் ரிங்கிறது என்ன, C6H6. ஸோ வந்துட்டு C6H6 சியோட வேல்யூ தெரியும், உங்களுக்கு ஹச்சோட வேல்யூ தெரியும். ஆனால் அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது, 3 டபுள் பாண்ட் இருக்குது. C6H6 பென்சின் ரிங்கில் 3 டபுள் பாண்ட் இருக்குது, ஒரு 6 மெம்பர் ரிங் இருக்குது. அப்போ ஒரு டபுள் பாண்டுக்கு 23.2 அதை ஆட் பண்ணிக்கிங்க, ஒரு 6 மெம்பர் ரிங்குக்கு அதுக்கு 6.1 ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ யூ வில் கெட் த பேராக்கார் வேல்யூ ஆஃப் பென்சின். ஸோ இதுதான்ப்பா வந்துட்டு பேராக்காரோட யூஸ். இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து கேட்கலாம், டவுட்ஃபுல் 2 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 5 மார்க்கில் கேட்கலாம். சப்போஸ் கேட்காம கூட போகலாம். ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ஐடியாக்காக சொல்லித்தரேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வி வில் மூவ் டு தி விஸ்காசிட்டி. இப்போ அடுத்து விஸ்காசிட்டி அப்படிங்கும்போது a liquid is supposed to have an arrangement of molecular layers. அதாவது லிக்யூடு ஒரு பீக்கரில் தண்ணி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து மாலிகூல்ஸ்லாம் லேயர்ஸாக இருக்கும். ஒரு லேயர் மேலே அடுத்த லேயர், ஒரு லேயர் மேலே அடுத்த லேயர் அப்படின்னு இருக்கும். அப்போ சப்போஸ் வந்துட்டு அதில் ஷியர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது, ஷியர் ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது சப்போஸ் ஒரு சாலிட் சர்ஃபேஸ், ஒரு தட்டு மேலே, ஒரு நீளமான தட்டு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதில் நீளமான ஒரு தட்டு மேலே அந்த ஒரு லிக்யூடை ஊற்றும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதை வந்துட்டு அந்த லிக்யூடு வந்து ஃப்ளோ ஆகுது. சரிங்களா? அப்போ ஷியர் ஃபோர்ஸுங்கிறது எப்படின்னா அதாவது ஒரு 2 வெவ்வேறு திசையில். சரிங்களா? இப்போ இது வந்து ரைட் சைடு வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும், மேல் பக்கம் இருக்கிற லிக்யூடு வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்துட்டு இருக்கும். அதாவது லெஃப்ட் சைடு வந்து சாலிட் சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா ரைட் சைடு அந்த லிக்யூடு வந்து ஃப்ளோ ஆகும். அதான் ஷியர் ஃபோர்ஸுங்கிறது. ஏன்னா நம்ம இப்படி ஒரு லிக்யூடை கீழே ஊற்றுறோன்னு வச்சுங்களேன், கீழே ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த லிக்யூட் ஃப்ளோ ஆகும். சரிங்களா? அதுதான் ஷியர் ஃபோர்ஸு. ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆக்ட்ஸ் பிட்வீன் தீஸ் லேயர்ஸ். அதாவது ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு லேயரும் இருக்கும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு லேயருக்கும் இடையில வந்துட்டு ஒவ்வொரு லேயரும் அடுத்தடுத்த லேயரை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆக்ட்ஸ் பிட்வீன் தீஸ் லேயர்ஸ்.
சரிங்களா. ஒவ்வொரு லேயரும் அடுத்தடுத்த லேயரை வந்துட்டு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா காசிங் ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ, அது ஃப்ளோ ஆகிறது தடுப்புங்கிறாங்க. அதாவது இப்போ நான் ஹனியை எடுத்துக்கிறேன், வாட்டர் எடுத்துக்கிறேன். அப்போ ஒவ்வொரு லேயருக்கும் வாட்டரில் இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்துட்டு கம்மியாகவும் ஹனிக்கு இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அதிகமாகவும் இருக்கும். சரிங்களா. இப்போ விஸ்காசிட்டி இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ரெசிஸ்டன்ஸ். அந்த ஃப்ளோ ஆகிறதுக்கு இப்போ ஹனியோட அடுத்தடுத்த லேயர் வந்து ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் வாட்டர்னா சரசரன்னு அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும். சரிங்களா. இந்த அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னால் ஒவ்வொரு லேயருக்கும் உள்ள அட்ராக்ஷன்னால் சரிங்களா அந்த ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா, ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது அந்த ஃபோர்ஸ்னால வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் நடக்குது எதுக்கு ஃப்ளோ ஆகிறதுக்கு. சரிங்களா. இப்போ 2 parallel லேயர்ஸை எடுத்துக்கிறோம். 2 parallel லேயர்ஸ் இன் அ லிக்யூட் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் டிஎக்ஸ். அதாவது ஒவ்வொரு லேயருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து டிஎக்ஸ்னு வச்சுக்கோங்க. சரிங்களா. ஆர் மூவிங் வித் அ வெலாசிட்டி டிஃப்ரென்ஸ் வி. இப்போ சப்போஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஸ்டாக்னண்ட்டாக சாலிட் சர்ஃபேஸில் ஒட்டிக்கும். நீங்கள் ஊற்றணுன்னு ஒரு சாலிட் சர்ஃபேஸில் தரையிலே ஊற்றுறீங்கன்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டோடது வந்துட்டு வெலாசிட்டி இருக்காது, அது யூன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அடுத்ததோட வெலாசிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து சாலிட் சர்ஃபேஸில் ஸ்டிக் ஆகிக்கும் ஃபஸ்ட் லேயர். ரெண்டாவது லேயர் வந்துட்டு யூ ப்ளஸ் வி ப்ளஸ் ஃபஸ்ட்டோடது வெலாசிட்டி வி, ரெண்டாவதோடது வந்து வி ப்ளஸ் டிவி. வெலாசிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு இது சாலிட் சர்ஃபேஸில் ஒட்டிக்கும். அடுத்த லேயர் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் வெலாசிட்டி அதிகமாக ஒட்டிக்கும், கொஞ்சம் வெலாசிட்டி அதிகமாக ஃப்ளோ ஆகும். இதுக்கு காரணம் என்னென்னா சாலிட் சர்ஃபேஸில் ஒட்டிக்கிறது கொஞ்சம் ஸ்டேஷ்னரியாக நிற்கும். அடுத்ததோடது வந்துட்டு என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு லேயர் வந்து செகண்ட் லேயரை வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஃபஸ்ட் லேயர் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் லேயர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். தேர்ட் லேயர் என்ன ஆகும்னா செகண்ட் லேயரோட ஃப்ரிக்ஷனால் தேர்ட் லேயர் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது ஃப்ளோ ஆகும். அதுக்கு நான் ஒரு இமேஜ் காட்டுறேன். சரிங்களா. இப்போ ஒவ்வொரு லேயரும் டிஎக்ஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகிருக்கு. அது ஒவ்வொரு இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி டிவி. ஃபஸ்ட்டு இதோடது வி, ரெண்டாவதோடது வி ப்ளஸ் டிவி, மூணாவது வி ப்ளஸ் 2 டிவி. அந்த மாதிரி வந்துட்டு வெலாசிட்டி கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கும். த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், அதாவது ஒவ்வொரு லேயருக்கும் உள்ள ஃப்ரிக்ஷன் தான் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அதனுடைய மோஷனை தடுக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு லேயர் வந்து செகண்ட் லேயரோட மோஷனை தடுக்கும், ஆனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செகண்ட் லேயர் வந்து தேர்ட் லேயர் ஒன்றும், ஆனால் கொஞ்சம் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த வெலாசிட்டி ஒவ்வொரு லேயர்லேயும் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். சரிங்களா. ஸோ அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், அதாவது அதை இறுக்கி பிடிச்சிக்கிற தன்மை வந்துட்டு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கும் அப்படின்னா ஏரியா அண்ட் வெலாசிட்டி டிஃப்ரென்ஸுங்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட இமேஜ் ஒன்று காட்டுறேன். இப்போ இதான்ப்பா, ஒரு நான் ஹனியை தூக்கி தரையில் ஊற்றுறேன். அப்போ ஊற்றும்போது ஃபஸ்ட்டு லேயர் வந்து என்ன ஆகுதுன்னா 4 லேயர் இருக்குது இப்போ வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் லேயர் வந்து தரையோட ஒட்டிக்குது தரையில் ஊற்றும்போது. செகண்ட் லேயர் வந்துட்டு அப்போ அதோட வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் யூ அப்படிங்கிறதுல. இப்போ ஒவ்வொரு விங்கிற வெலாசிட்டி இருக்கும். செகண்ட் லேயர் பாருங்கள் கொஞ்சம் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா அது தரையோட ஒட்டிக்கும் போது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது லேயரில் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொஞ்சம் கம்மி, அதனால வெலாசிட்டி வந்து 2 டிவி. ஃபஸ்ட்டு இதோட வெலாசிட்டி டிவினா ரெண்டாவதோட 2 டிவி, மூணாவதோடது 3 டிவி. ஏன்னா வந்து அடுத்தடுத்த லேயருக்கு உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கம்மியாகிட்டே போகும். சரிங்களா. இப்போ இந்த ஒவ்வொரு லேயருக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து டிஎக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லேயர்னு வச்சுக்கோங்க. ஏன் ஒவ்வொரு லேயரும் நான் முன்னாடி எடுத்து காட்டியிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு லேயரும் போகும்போது அடுத்தடுத்த லேயரோட ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாகிறதுனால என்னாகும் அப்படின்னா அதனுடைய வெலாசிட்டி அதிகமான வேகத்தில் வந்துட்டு அது ட்ராவல் பண்ணும். சரிங்களா. இப்போ ரெண்டு லேயருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸை என்ன சொல்கிறோம்னா டிஎக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 லேயருக்கு இடையில உள்ள இது டிஎக்ஸ். அதுக்கப்புறம் அந்த லேயருக்கு இடையிலான வெலாசிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிவின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா. இப்போ ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டிவிக்கு இப்போ ஃபஸ்ட் லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும் உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து டிவி, அதே மாதிரி செகண்ட் லேயருக்கும் தேர்ட் லேயருக்கும் உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் டிவி. ஸோ வந்து இந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து எதனால் இந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனால தான் இந்த டிவிங்கிறது வந்து கம்மியான வேகத்தில் வந்துட்டு ட்ராவல் பண்ணுது. சரிங்களா. ஸோ அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எஃப்சி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிவி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் வந்துட்டு ஒவ்வொரு லேயரும் 2 லேயருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்துட்டு அதிகமாகும்போது அந்த ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிருங்கிறாங்க. ஸோ எஃப் வந்துட்டு
இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி டிஎக்ஸ். ஏன்னா இப்போ எக்ஸ் அந்த ரெண்டுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஃபிக்ஷன் குறைஞ்சிரும். சரிங்களா? டிவிங்கிற டைரக்ட்லி ப்ரொபோஷனுங்கிறாங்க. டிஎக்ஸுங்கிறது ரெண்டு லேயர் கடையில் உள்ள டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் வந்து டிவி. அந்த டிவி வந்து ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஃபிக்ஷனால தான். அதான் எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிவி. சரிங்களா? அதுக்கப்புறம் மூணாவதா என்ன சொல்கிறாங்கன்னா ஏ அப்படிங்கிறாங்க, சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு அந்த சப்போஸ் வந்து ஒரு பெரிய பேப்பரை வந்துட்டு மேலேருந்து கீழே தூக்கி போடும்போது ஏன்னா ஒன்று அதோட சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு வந்துட்டு இப்போ தரையை ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அதே மாதிரி இந்த லேயரும் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லேயரும் அதை வந்து ஒரு ஸ்கொயர் சதுரம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் அதிகமாக இருக்கும். ஒரு நேரோ பாதையில் லிக்யூடு போகும்போதும் ஒரு பெரிய பாதையில் லிக்யூடு போகும்போதும் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஏ ஃபார்முலா வந்துட்டு நம்ம போடுவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எஃப்ங்கிறது அந்த லேயரோட சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷனும் அதிகமாக இருக்கும், ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனும். ஸோ எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஏ. ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த டிவியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு இருக்குது. ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனை பொறுத்து தான் டிவியும் இருக்குது. ஸோ அதுவும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஆனால் ரெண்டுக்கும் லேயர் அதிகமாக இருந்தால், டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கம்மியாயிரும். அதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படிங்கிறோம். ஸோ அதை வந்து ப்ரொபோஷனல் எடுத்துட்டோம்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு நீட்டா இன்ட்டு ஏ அப்படின்னு போடுறோம். ஸோ நீட்டா அப்படிங்கிறது தான் அந்த லிக்யூடோட விஸ்காசிட்டி அப்படிங்கிறாங்க, இல்லை நிஸ்காசிட்டி கோஎஃபிஷியன்ட்ங்கிறாங்க. இப்போ ஸோ நீட்டா அப்படிங்கிறதுக்கு வந்து நீட்டா வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா எஃப் இன்ட்டு டிஎக்ஸ் டிவைட் பை ஏ இன்ட்டு டிவி அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் விஸ்காசிட்டி எதுலாம், ஒரு சைஸ் ஆஃப் த மாலிகுல் பெருசாக இருந்தாலோ, மாலிகுல் பெருசாக இருக்குது, அப்போ லார்ஜ் ஹெவியர் மாலிகுல்லாம் என்ன ஆகும்னா ஈஸியாக ஃப்ளோ ஆகுமா? ஆகாது. அதனால் லைட்ரு மாலிகுலோட ஹெவியர் மாலிகுல் வந்துட்டு ஃப்ளோ ஆகிறது ரொம்ப மெதுவாக இருக்கும். ஸோ விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும். லெஸ் ரெசிஸ்டன்ட் ஃபார் ஃப்ளோ ஃபார் ஸ்பெரிக்கல் மாலிகுல். ஒரு ஸ்பெரிக்கலாக இருக்கிற மாலிகுல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக மூவ் ஆகும், லெஸ் ரெசிஸ்டன்ட் தான் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுனால அதோட மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், லெஸ் ரெசிஸ்டன்ட் இருக்கும். விஸ்காசிட்டி இஸ் இன்க்ரீசஸ் வித் இம்ப்யூரிட்டிஸ் வந்து இந்த இதில் இருந்துச்சு அப்படின்னா விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதனோட யூனிட் சொல்கிறாங்க பாருங்கள். நீட்டாவுக்கு வந்துட்டு டைன் சென்டிமீட்டர் டு த பவர் ஆஃப் -2 செகண்ட். SI யூனிட் நியூட்டன் மீட்டர் டு த பவர் ஆஃப் -2 செகண்ட். ஸோ எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அண்டு இப்போ டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் என்ன பண்ணுது அப்படின்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த ஒவ்வொரு மாலிகுலுடைய கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனாலே ஈஸியாக ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். ஸோ விஸ்காசிட்டி குறையும். அதுக்கப்புறம் ப்ரெஷர், இப்போ ஒவ்வொரு லேயருக்கும் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் வந்து இழுத்து பிடிக்கிறதுனால தான் வந்துட்டு என்னாகும் அப்படின்னா அந்த மாலிகுல் வந்துட்டு மெதுவாக ஃப்ளோ ஆகாது. அப்போ அந்த ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஃப்ளோ வந்து விஸ்காசிட்டி வந்து என்ன ஆகும்னா அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. விஸ்காசிட்டி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ். ஏன்னா ஒவ்வொரு லேயருக்கும் அடுத்தடுத்த லேயர் கொடுக்குற ப்ரெஷர் வந்து அதிகமாயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகும் அப்படின்னா the pressure increases, automatically viscosity increases. சரிங்களா? ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அப்போ இந்த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆன் விஸ்காசிட்டி. சரிங்களா? விஸ்காசிட்டி வந்துட்டு நீங்கள் அந்த இமேஜ் நான் உங்கள்கிட்ட காட்டினேன் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதை வச்சே வந்து நீங்கள் அதை ஃப்ளோ, இப்போ இது வாட்டருக்கு அப்படின்னு எடுத்து வாட்டரை ஊற்றுங்க, ஹனியை ஊற்றுங்க, எது ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகாது, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். இப்போ விஸ்காசிட்டியை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஆஸ்வால்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஆஸ்வால்ட் மெத்தடில் பயோசியூல்ஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் தான் பண்ணிக்கணும். இட்ஸ் பை PR to the power of 4 T/8 LV. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்கன்னா இதில் பிங்கிறது தெரியும் உங்களுக்கு, ப்ரெஷர் ஹெட்னு சொல்லுவாங்க. ஆறுங்கிறது எந்த டியூப்பில் வந்துட்டு அதை நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த விஸ்காசிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு அந்த டியூபோட ரேடியஸ். டீங்கிறது என்ன, டைமு. எல் அப்படிங்கிறது என்னென்னா லென்த்து அப்படிங்கிறாங்க. விங்கிறது என்னென்னா வால்யூம். இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்டோட விஸ்காசிட்டி கண்டுபிடிக்கணும்னா எனக்கு வந்து PRT8LV. சரிங்களா? அதில் PR, L and V அப்படிங்கிறதெல்லாம் மெஷர் பண்ணுறது வந்துட்டு ஒவ்வொரு தனிப்பட்ட இதோட இந்த இதை மெஷர் பண்ணுறது கஷ்டம். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் டிசைடட் டு அதாவது அப்சல்யூட் கோஎஃபிஷியன்ட் விஸ்காசிட்டி, அதாவது நீட்டாக கண்டுபிடிக்கிறது. விஸ்காசிட்டி கோஎஃபிஷியன்ட்ங்கிறது என்ன, நீட்டாக கண்டுபிடிக்கிறது ஒரு அப்சல்யூட், ஒரு குறிப்பிட்ட லிக்யூடுக்கு வந்துட்டு
கஷ்டம். ஏன்னா இந்தந்த இதெல்லாம் வந்து மெஷர் பண்ணுறதுங்கிறது PRLV இதெல்லாம் கண்டுபிடிக்க கஷ்டம். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிலேட்டிவ் விஸ்காசிட்டி கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ரெண்டு லிக்யூட் எடுத்துக்கிறாங்க. அதை டியூப்பில் 2 லிக்யூடு தனித்தனியாக எடுத்துக்கிட்டு அது மூலியமாக வந்து கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்முலா வந்து டோட்டலாகவே மாறுது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிக்யூடுக்கு வந்து பாருங்கள், இதில் வந்து ஒரு சின்ன இது இருக்குப்பா, நீட்டாக, அதாவது 2 லிக்யூடுக்கு அதே மாதிரி நீட்டா 1 நீட்டா 2 பார்க்கும்போது இந்த ஃபார்முலா எப்படி மாறுது அப்படின்னா P1R4T1 8LV. இதில் வந்து LV அப்படிங்கிறதெல்லாம் வந்து சேமாக தான் இருக்கும் 2 லிக்யூடுக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆரும் சேமாக தான் இருக்கும். சரிங்களா? இதில் மாறுபடுது என்னென்னா உங்களுக்கு அந்த P1 சொல்கிற P1ம் T1 மட்டும்தான் 2 லிக்யூடுக்கும் மாறும். மற்றதெல்லாம் ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த 8LV கேன்சல் ஆயிரும், பை கேன்சல் ஆயிரும், ஆரும் கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ உங்களுக்கு கடைசியாக கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா P1T1 P2T2. சரிங்களா? இது எதுக்காகனா இது வந்து ரிலேட்டிவ் விஸ்காசிட்டி, 2 இதோட விஸ்காசிட்டியை கண்டுபிடிச்சி, சரிங்களா, அதில் P1T1 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்துட்டு என்ன ஆகும் சொல்கிறாங்க அப்படின்னா we can find out the unknown. அதாவது இப்போ நோன் விஸ்காசிட்டி தெரிஞ்ச ஒன்றை இதில் இது பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீட்டா 1ங்கிறது அன்னோன் விஸ்காசிட்டி, அன்னோன் லிக்யூட். ஃபார் எக்ஸாம்பிள் ஹனியோட விஸ்காசிட்டி தெரிஞ்சுக்கணும். நீட்டா 2ங்கிறது வாட்டரை யூஸ் பண்ணிங்க, வாட்டருக்கு விஸ்காசிட்டி தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இப்போ ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கிறது எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு கிடைக்கிறது வந்து P1T1 P2T2. ஆனால் P1T1 அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்த P1ங்கிறது எதுக்கு, லிக்யூட் டென்சிட்டிங்கிறது ஒரு ப்ரெஷர் அதிகமாகும் போது டென்சிட்டியும் அதிகமாகுங்கிறாங்க. ஸோ வந்து அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்கிறதுனால இந்த P1க்கு பதில் அவங்க D1ங்கிறத வச்சுறாங்க. ஸோ வந்து ஆஸ்வால்ட் மெத்தட் படி அவங்க யூஸ் பண்ணுறது என்னென்னா D1T1 T2D2. ஏன் D2 அப்படிங்கிறது ப்ரெஷருக்கு பதில் இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதான் இப்போ ஆஸ்வால்ட் விஸ்காமீட்டருங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்துங்க. இப்போ இதோடைய இட் இஸ் apparatus used for determining the relative viscosity of the liquid. ரிலேட்டிவ் விஸ்காசிட்டி அப்படிங்கிறது என்னென்னா 2 லிக்யூடு, நோன் லிக்யூட் நோன் லிக்யூட் விஸ்காசிட்டி தெரிஞ்ச வாட்ரு, அதுக்கப்புறம் அன்னோன் விஸ்காசிட்டி தெரியாத ஒரு லிக்யூடு, அதோட ரிலேட் பண்ணுறதுனால ரிலேட்டிவ் விஸ்காசிட்டி ஆஃப் த லிக்யூட். இட் இஸ் apparatus used for determining the relative viscosity of the liquid. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் லெஃப்ட் சைடு ஏபின்னு இருக்கு பாருங்க, லெஃப்ட் லிம்ப் இஸ் a pipette having 2 calibration mark. அந்த பாருங்க 2 கோடு லைன் இருக்கு பாருங்க, அது ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் லிம்பில் வந்துட்டு என்ன ஆகும்னா இஸ் a capillary tube joining the pipette. அதாவது ரைட் சைடில் இருக்கிற அந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற டியூப்பை சியோட கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இந்த வந்து பாருங்கள், இந்த ரைட் சைடில் இருக்க டியூப் கேப்பிலரி டியூப் என்ன பண்ணுது அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற டியூப்பை பல்ப் சியோட கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள். சரிங்களா? இந்த ரைட் லிம்பை வந்து இப்படி வளைஞ்சு இப்படி வந்திருக்கு பாருங்கள், இதுதான் வந்து பல்ப் சியை லெஃப்ட் லிம்போட கனெக்ட் பண்ணுது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 25 இப்போ லெஃப்ட் லிம் எடுத்துங்க. சரிங்களா? ஸோ லெஃப்ட் லிம் ரைட் லிம், லெஃப்ட் லிம்ங்கிறது ஏபி. சரிங்களா? ரைட் லிம்ங்கிறது அந்த பல்ப் சிக்கு மேலே இருக்குது பாருங்கள், பல்ப் சிக்கும் மேலேயும் கீழே இருக்கிறது ரைட் லிம்பு. இந்த ரைட் லிம்ப் என்ன பண்ணுதுன்னா லெஃப்ட் லிம்பை பல்போட கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிக்கு மேலே இருக்கிற அந்த கேப்பிலரி டியூப் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிப்பட்டை யூஸ் பண்ணி எந்த இதுக்கு வந்து 2 லிக்யூடையும் வந்து அதில் தான் போர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஹனியை வந்து அதில் எடுத்துக்கிறாங்க. எது பல்ப் சிக்கு மேலே உள்ள இது வழியாக பிப்பட் அவுட் பண்ணுறாங்க. பிப்பட் அவுட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இதில் வந்து பல்ப் சி வரைக்கும் ஃபுல்லாக நிரப்பிக்கிறாங்க. நிரப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா லெஃப்ட் லிம்பை வந்து சக் பண்ணுறாங்க. சக் பண்ணும்போது என்ன ஆகுனா ஒரு ப்ரெஷர் கொடுத்து சக் பண்ணும்போது இது பல்ப் ஏ வரைக்கும் வந்து அந்த ஹனியை வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணும்போது ஏலேருந்து பிக்கு வருது பாருங்களேன், ஏக்கு வரும்போது அந்த ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஏலேருந்து பிக்கு வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு T1ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா இதை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அகைன் வாட்ரு வச்சு பண்ணும்போது சேம் இதே மாதிரி தான் பல்ப் சிக்கு மேலே அந்த வாட்டரை எடுத்துக்கிறாங்க.
ஃபுல்லாக நிரப்பிட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லெஃப்ட் லிம்பில் வச்சுட்டு சக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா டோட்டலாக லெஃப்ட் லிம் ஃபுல்லாக வந்துட்டு இது அந்த வாட்டரோட கண்டென்ட் ஏறிடும். அப்போ ஏலேருந்து பிக்கு வாட்டருக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு 10 செகண்ட் எடுத்துக்குதுன்னா வாட்டருக்கு ஒரு 5 செகண்ட் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ T1ங்கிறது 10 செகண்ட், T2ங்கிறது 5 செகண்ட்ஸ். ஸோ T1 T2ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ ஒரு வாட்டர் வச்சும் பண்ணியாச்சு, ஹனி வச்சும் பண்ணியாச்சு. இப்போ வந்து டென்சிட்டி கண்டுபிடிச்சிக்கிறாங்க. டென்சிட்டி வந்து பிக்னோமீட்டர்னு சொல்லுவாங்க. நம்ம ரொட்டீனாக வந்து இது ட்ராப் வெயிட் மெத்தட், ட்ராப் ஒன் மெத்தடில் அந்த வெயிட் ஆஃப் த லிக்யூடெல்லாம் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி அது வந்து ஆக்சுவலாக பிக்னோமீட்டரில் தான் பண்ணணும். பிக்னோமீட்டருங்கிறது இந்த டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதாக உள்ளது. ஸோ டென்சிட்டியோட வாட்ரு ஹனியோட டென்சிட்டி கண்டுபிடிச்சிட்டு ஸோ நமக்கு T1 T2 தெரிஞ்சிருச்சு, D1 D2 தெரிஞ்சிருச்சு. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கீழே உள்ள ஃபார்முலா நம்ம பயோசியூல்ஸ் ஈக்குவேஷனில் வந்துட்டு அப்ளை பண்ணுறாங்க. பயோசியூல்ஸ் ஈக்குவேஷனில் கடைசியாக வர்றது என்னது தான் P1 T1 by P2 T2ன்னு வரும். அதை மாற்றி D1 D2ன்னு போட்டிருக்காங்களா, அதில் வந்து இந்த 2 வேல்யூம் போட்டோன்னா உங்களுக்கு η1ஓட வேல்யூ தெரிஞ்சிடும். η1 வேல்யூ தெரியும்னா η2ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி இருக்குது. சரிங்களா? η2 வந்துட்டு η2ஓட வேல்யூங்கிறது வாட்டரோட விஸ்காசிட்டி, அது இட்ஸ் நோன் விஸ்காசிட்டி. அதை அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நம்ம கிடைச்ச வேல்யூலாம் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வில் ஃபைண்ட் அவுட் த η1 ஹனியோட விஸ்காசிட்டி தெரிஞ்சிடும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட்பா. இது வந்துட்டு ஆஸ்வால்ட் விஸ்காமீட்டர் அப்படிங்கிறது 5 மார்க்கில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த இமேஜை போட்டுக்குங்க, போட்டுட்டு இந்த நான் சொன்ன பாயிண்ட்ஸே அப்படியே வந்து உங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த இமேஜ் பாயிண்ட்ஸு இஃப் டைம் பெர்மிட்ஸ் வந்து பயோசியூல்ஸ் ஈக்குவேஷன்ஸையும் கொஞ்சம் நீங்கள் டச் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்டோக் ஃபாலிங் ஸ்பியர் மெத்தட் அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய ஒரு நீளமான ஒரு டெஸ்ட் டியூப் மாதிரி ஒன்று எடுத்துங்கப்பா. ஒரு 100 ml டெஸ்ட் டியூபோ இல்லை 200 ml 500 ml டெஸ்ட் டியூப் 500 ml டெஸ்ட் டியூப் எடுத்துங்க. அந்த 500 ml டெஸ்ட் டியூப்பில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு வாட்ரு ஒரு டெஸ்ட் டியூப்லேயும் 500 ml இன்னொரு இதில் ஹனியும் எடுத்துக்குங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டீல் பாலை வந்துட்டு அந்த மேல் பக்கத்துலேருந்து அந்த 500 mlோட மேல் பக்கத்துலேருந்து கீழே விடும்போது அதே மாதிரி ஹனிலையும் கீழே விடுறோம். சரிங்களா? அதுக்கு என்ன டைம் எடுத்துக்குது, மேலேருந்து கீழே போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குங்கிறது ஸ்டாப் வாட்சில் கால்குலேட் பண்ணிங்க. அசியூம் தட் எ ஸ்டீல் பால் ஃபால்ஸ் த்ரூ எ லிக்யூடு. 2 லிக்யூட்லேயும் வந்துட்டு மேலேருந்து கீழே போடுறோம். சரிங்களா? ஆஃப்டர் சம் டைம் அட்டைன்ஸ் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அது என்ன ஆகுதுன்னா உள்ளே போகும்போது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் உள்ளே போயிட்டுருக்கும். வாட்டரில் ஒரு வெலாசிட்டியில் போகும், ஹனியில் ஒரு வெலாசிட்டியில் போகும். when the force responsible for downward motion of ball it becomes equal to the liquid viscosity but working in opposite direction. அதாவது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் என்ன ஆகும்னா உள்ளே போடும்போது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வந்துட்டு அதனுடைய அது போகிற வெலாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது எதனால வந்து அது கீழே போகுது, அந்த பிகாஸ் ஆஃப் தி பால் வெயிட்னால தான் அந்த ஸ்டீல் பால் வந்து கீழே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த இது வந்துட்டு அந்த போகிற வெலாசிட்டி வந்துட்டு ஒரு சர்டைன் இதில் வந்து ஒரு when the force responsible for downward motion of ball it becomes equal to the liquid viscosity but working in opposite direction அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம போடுறோம் தண்ணியிலையும் ஹனிலையும் போடுறோம், ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் அது எவ்வளோ வெலாசிட்டியில் எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படிங்கிறது அந்த வெலாசிட்டியும் அதுக்கப்புறம் அந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ், ஓகேங்களா, டவுன்வர்ட் ஃபோர்ஸுங்கிறது அதோடைய வெயிட்னால கீழே போகுது. சரிங்களா? அதுவும் அதுக்கப்புறம் அந்த விஸ்காசிட்டியும் ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க. ஏன்னா நான் விஸ்காசிட்டிங்கிறது அந்த பாலை மேல் நோக்கி தள்ளும், டவுன்வர்ட் ஃபோர்ஸுங்கிறது அதாவது கிராவிட்டிங்கிறது கீழ் நோக்கி தள்ளும். அது ரெண்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். அதனால வந்து அது என்னன்னா ஒரு அதனுடைய ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் அப்படி போகும். அது காரணம் என்ன அப்படின்னா அந்த விஸ்காசிட்டி மேல் நோக்கி இழுக்கிற ஃபோர்ஸ் விஸ்காசிட்டியும் கீழ் நோக்கி இழுக்கிற ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸ்டோக் ஈக்குவேஷன் ரிலேட் டு த யூனிஃபார்ம் ரேட் ஆஃப் ஸ்ட்ரீம்லைன் ஃபால் ஆஃப் ஸ்பியர் இன் லிக்யூட்.
இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, அது என்ன சொல்லுது, ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகுது இல்லை, அதை தான் ரிலேட் பண்ணுது. ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் ரேஸ் டு த யூனிஃபார்ம் ரேட் ஆஃப் ஸ்ட்ரீம்லைன் ஃபால் ஆஃப் ஸ்பியர். சரிங்களா, போட்ட உடனே கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் போகுது, ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகுது இல்லை, யூனிஃபார்ம் ரேட் ஆஃப் ஸ்ட்ரீம்லைன் ஃபால். ஒரு யூனிஃபார்ம் ரேட்டில் அது போகிற ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்மாக இருக்கும். சரிங்களா, அந்த பாலோட, அந்த ஸ்பியர் பால், ஸ்ட்ரீம் பாலோட ஃபால் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஆகும். சரிங்களா, அதை தான் ரிலேட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ யூங்கிறது வெலாசிட்டி, அது என்ன வெலாசிட்டியில் போகுங்கிறது இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸில் போகுது, அதுக்கு டிவைடட் பை 6π நீட்டா ஆர். ஆருங்கிறது அந்த அந்த 500 ml டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோங்களா அதோட ஆர் ரேடியஸ். நீட்டாங்கிறது அந்த பர்டிகுலர் லிக்யூடோடைய விஸ்காசிட்டி கோஎஃபிஷியன்ட் ஆர் லிக்யூட் விஸ்காசிட்டி. அதுக்கப்புறம் எஃப்ங்கிறது ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், அதாவது என்ன சொல்கிறது, அந்த லிக்யூடுக்கு இடையில் உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ யூங்கிறது அது என்ன வெலாசிட்டியில் போகுதுங்கிறது. ஸோ இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறாங்க. இந்த எஃப்க்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ எஃப் அப்படிங்கிறது டவுன்வர்ட் ஆக்டிங் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு த பால் வெயிட் இன் ஏர். அதாவது அது கீழ் நோக்கி இழுக்கிறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ், சரிங்களா, எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படுங்கிறது விச் இஸ் ஈக்குவல் டு த பால் வெயிட் இன் ஏர். சரிங்களா, அதாவது அது கீழ் நோக்கி இழுக்கக்கூடிய அந்த வெயிட்ங்கிறது என்னதுக்கு ஈக்குவலாக இருக்கும், பிகாஸ் ஆஃப் த வெயிட் ஒன்லி அது வந்து கீழ் நோக்கி இழுக்கப்படுது இல்லை. டவுன்வர்ட் ஆக்டிங் ஃபோர்ஸ் வந்துட்டு அது கிராவிட்டினால் இழுக்கப்படுது. பால் வெயிட்டு ஏரில் இருக்கும்போது என்ன வெயிட் இருக்கோ அதுக்கு வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது தட் இஸ் மீன்ஸ் கிராவிட்டி. ஸோ கிராவிட்டி மைனஸ் டிஸ்பிளேஸ் லிக்யூட் வெயிட். அதாவது அதில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா டிஸ்பிளேஸ் ஆகிற அந்த லிக்யூடை வந்து தாண்டி தான் அது போகுது பார்த்தீங்களா, அது அந்த டிஸ்பிளேஸ் லிக்யூட் வெயிட்டையும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோர்ஸ் கிடச்சிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்துட்டு எஃப் அந்த இது ரெண்டையும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டவுன்வர்ட் ஆக்டிங் ஃபோர்ஸை வந்துட்டு 4/3πr³ டிஎஸ்ஜி. டிங்கிறது டென்சிட்டி, ஜிங்கிறது கிராவிட்டி. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்டீம் பால்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டீம் பாலோட டென்சிட்டி, சரிங்களா, அதனுடைய கிராவிட்டி. சரிங்களா, 4/3πr³ அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு உருளை மாதிரி இருக்கா அந்த டியூபு. சரிங்களா, அதனால 4/3πr³ கொடுக்குறாங்க. அதே மாதிரி மைனஸ் டிஸ்பிளேஸ் லிக்யூட் வெயிட்டு. டிஸ்பிளேஸ் லிக்யூட் வெயிட்னு எடுத்துக்கும் போது 4/3πr³ அது வந்து ஒரு உருளையில் தான் இருக்குது, அதோட வால்யூம்னு வச்சுக்கோங்க. வால்யூம் D1ங்கிறது அந்த லிக்யூடோட டென்சிட்டி, ஜிங்கிறது கிராவிட்டி. சரிங்களா, இப்போ 4/3πr³ பொதுவாக இருக்குது, அதை வெளில எடுத்துருங்க. ஜிங்கிறது பொதுவாக இருக்குது. ஸோ ds மைனஸ் D1 × G. ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டியூட்ஸ் ஈக்குவேஷன் 2 இன் ஈக்குவேஷன் 1. எஃப்ஐ வந்து என்ன பண்ணுறோம், மேலே உள்ளதில் போடுறோம். போடும்போது என்ன ஆகுது, 4/3πr³ எஃப்க்கு பதில் இதை போட்டுறோம், ஈக்குவேஷன் 2 போட்டுறோம், டிவைட் பை 6πur. இப்போ பையும் கேன்சல் ஆயிரும், r³ ஆரும் கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் இருக்குது என்னென்னா இந்த 4 6 இருக்குது பார்த்தீங்களா, 4க்கு கீழே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3யும் 6ம் வந்து மல்டிபிள் ஆகும்போது 18 ஆயிரும். அந்த 4/18ங்கிறது 2/9 ஆயிரும். சரிங்களா, சாதாரண ஒரு சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் தான். ஸோ பேலன்ஸ் உங்களுக்கு வரது இதுதான். சரிங்களா, 2r² ds - 1 × G டிவைட் பை 9u. இன்ஸ்டெட் ஆஃப் u அப்ளை L/T. வெலாசிட்டிக்கு பதில், வெலாசிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா எவ்வளோ டைமுக்கு எவ்வளோ லென்த்து போகுதோ அதான் வெலாசிட்டி. லென்த் அப்பான் டீன்னு சொல்லுவாங்க, எவ்வளோ லென்த்துக்கு டி. அப்போ யூங்கிறத தூக்கி 9 × L/T போட்டுறாங்க. சரிங்களா, எல்லுங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B, அதாவது 500 ml மேலேருந்து போடும்போது ஏலேருந்து பிக்கு போகிறத லென்த்து, அதுக்கப்புறம் அந்த ஏலேருந்து பி போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, அதான் வெலாசிட்டி. சரிங்களா, ஸோ L is equal to distance between A and B, time taken by ball to travel from mark A to B. So on repeating the experiment using the reference liquid. இது வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வாட்டருக்கும் பண்ணுறாங்க, ஹனிக்கும் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா η1/η மற்ற எல்லாமே ஜென்ரலாக இருக்கிறது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா கடைசியாக வர உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து பண்ண சொன்னோம் d1t1 டிவைட் பை d2t2 சொன்னோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ds - D1 மைனஸ் D1 ds மைனஸ் D2. சரிங்களா, அந்த பாலோட இன்ஃபர்மேஷனுங்கிறது டிஎஸ்ங்கிறது சேமாக தான் இருக்கும், பால் ஸ்டீல் பால் அதனுடைய டென்சிட்டிங்கிறது. ஆனால் இங்கே வந்து D1ங்கிறது என்ன சொல்கிறாங்க, வாட்டரோட டென்சிட்டி. D2ங்கிறது என்ன சொல்கிறாங்க, ஹனியோட டென்சிட்டி. சார் மாற்றி சொல்கிறேன், D1ங்கிறது
ஹனியோட டென்சிட்டி, D2ங்கிறது வாட்டரோட டென்சிட்டி. அதை வச்சு வரும்போது உங்களுக்கு ஸ்டோக் ஃபாலிங் ஸ்பியரோட கடைசி அதே இதுதான், அதே ஃபார்முலா தான். உங்களுக்கு மேலே உள்ள ஃபார்முலாஸ் புரியலை, விஸ்காசிட்டி மெஷர்மெண்ட் 10 மார்க்கில் கேட்டாங்க, மேலே உள்ள ஃபார்முலா புரியலைன்னா டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா η1 η2 ஈக்குவல் டு அந்த ஃபார்முலாலேயே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் மாடிஃபை பண்ணுறீங்க. D1 அப்படிங்கிறது இருக்கும், அதை DS மைனஸ் D1 போட்டுங்க. கீழே D2 இருக்கும், அதை DS மைனஸ் D2 போட்டுங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ η1 η2ங்கிறது விஸ்காசிட்டி ஆஃப் சாம்பிள்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் லிக்விட். ரெஃபரன்ஸ் லிக்விட்ங்கிறது வாட்டர். D1 D2ங்கிறது டென்சிட்டி ஆஃப் சாம்பிள் அண்ட் டென்சிட்டி ஆஃப் ரெஃபரன்ஸ் லிக்விட். வாட்டரோட டென்சிட்டி, லிக்விடோட டென்சிட்டி. T1 T2ங்கிறது டைம் எடுத்துக்கிறது, வாட்டரில் எவ்வளோ டைம் எடுத்துக்குது, ஹனியில் எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து விஸ்காசிட்டினா என்ன, விஸ்காசிட்டினா என்னங்கிறது எழுதிக்கிறீங்க, அதோட ஃபார்முலா எழுதிக்கிறீங்க. அதுக்கப்புறம் 10 மார்க்கில் கேட்டாங்கன்னா விஸ்காசிட்டி தே மே பி ஆஸ்க் இன் 2 மார்க்கு சப்போஸ். ஆனால் மேஜராக முன்னாடி கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆஸ்வால்ட் விஸ்காமீட்டர் கேட்டிருக்காங்க. ஆஸ்வால்ட் விஸ்காமீட்டர் இஸ் வெரி வெரி ஈஸி. சப்போஸ் 5 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா இஃப் டைம் பெர்மிட்ஸ் உங்களுக்கு பயோசியூல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் புரிஞ்சு அப்படின்னா நான் சொன்னது எழுதிக்கிங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தென் ஆஸ்வால்ட் விஸ்காமீட்டரோட இமேஜ், அதனுடைய ப்ரொசீஜர் போட்டு ஃபைனல் ஈக்குவேஷன் எழுதிட்டீங்க. இது 5 மார்க் கிடச்சிடும். விஸ்காசிட்டி மெஷர்மெண்ட் 10 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா விஸ்காசிட்டியோட இன்ட்ரோடக்ஷன், அந்த இமேஜ் நான் காமிச்சேன்ல அதை போட்டுக்குங்க, அதோட ஃபார்முலா போட்டுங்க. தென் விஸ்காசிட்டியை எதெல்லாம் வந்துட்டு ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணும், டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் இது வந்துச்சுன்னா என்ன ஆகும், தென் வந்துட்டு ஆஸ்வால்ட் விஸ்காமீட்டர், ஆஸ்வால்ட் மெத்தடில் பயோசியூல்ஸ் ஈக்குவேஷன், தென் ஆஸ்வால்ட் விஸ்காமீட்டரோட ப்ரொசீஜர், ஃபைனல் ஈக்குவேஷன், ஸ்டோக் ஃபாலிங் ஸ்பியர் மெத்தட்னா என்ன, ஓகேங்களா? அதனுடைய ஒரு 4 ஈக்குவேஷன்ஸ் என்ன, ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது எழுதிட்டீங்கன்னா யூ வில் கெட் த 10 மார்க்ஸ். ஸோ ஆனால் வந்து இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் ஆஸ்வால்ட் மீட்டர் விஸ்காமீட்டர் மட்டும் கேட்டிருக்காங்க, அதை புரிஞ்சுக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி பார்ப்போம். இப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னா என்ன? இப்போ சப்போஸ் வந்துட்டு நான் இப்போ ஒரு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் அப்படின்னு இருக்குது. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து டெம்பரேச்சர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 30 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்க இப்போ கரெக்டாக. இப்போ அதில் வந்துட்டு எவ்வளோ வாட்டர் வேப்பர் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50% வந்து வாட்டர் வேப்பர் இருக்குது, 50ன்னு வச்சுக்கோங்க. அந்த 50%ங்கிறது தான் ஹியூமிடிட்டி. இட்ஸ் நாட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. அந்த 30 டிகிரி செல்சியஸில் 50% வந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது, ஆனால் அந்த 30 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துட்டு இட் வில் ஆக்குப்பை வந்து ஒரு 100 வந்து ஆக்குப்பை பண்ணும் அப்படின்னா, ஆனால் வந்துட்டு அதில் இருக்கிற வேப்பர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 50% 50 தான் இருக்குது. சரிங்களா? ஸோ 100 ஹோல்டு பண்ண வேண்டிய இடத்துல 50% இருக்குன்னா அந்த 50%, ஸோ 50 டிவைடட் பை 100ன்னு போடுறோம் பார்த்தீங்களா? ஸோ 50% தான் இருக்குதுன்னு சொல்கிறேன். அந்த 50%ங்கிறது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. சரிங்களா? ஹியூமிடிட்டி அதாவது 100க்கு 50% இருக்குது, 100க்கு 50%ங்கிறது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் அஸ் அ ரேஷியோ பிட்வீன் அக்யூட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் அமௌண்ட், ரேஷியோ ஆஃப் தி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இன் த ஏர். சரிங்களா? எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குது அட் அ ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ் டு த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் தட் த ஹேர் கேன் ஹோல்டு. அதாவது மேக்ஸிமம் எவ்வளோ ஹோல்டு பண்ண முடியுமோ அந்த இதுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு என்ன இருக்குது அட் த சேம் டெம்பரேச்சர். சரிங்களா? அதுதான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டிங்கிறாங்க. ஸோ இதை இன்னொரு வகையில் எப்படி சொல்லலாம்னா ரேஷியோ பிட்வீன் ஆக்சுவல் வாட்டர் ப்ரெஷர் அண்ட் சேச்சுரேட்டட் வாட்டர் ப்ரெஷர். அதாவது சேச்சுரேட்டட் வாட்டர் ப்ரெஷருங்கிறது எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ அதோடைய மேக்ஸிமம் எவ்வளோ சேச்சுரேட்டட் வாட்டர் ப்ரெஷர் இருக்கலாம், அதில் ஆக்சுவல் வாட்டர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது. ஸோ ஆக்சுவல் வாட்டர் ப்ரெஷர் டிவைடட் பை சேச்சுரேட்டட் வாட்டர் ப்ரெஷர். ஸோ அதுக்கு ஃபார்முலா சொல்கிறாங்க பாருங்கள். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இஸ் ஈக்குவல் டு ஹியூமிடிட்டிக்கும் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வித்தியாசம் செஞ்சுக்கணும். ஹியூமிடிட்டிங்கிறது ஆக்சுவலாக என்ன இருக்குது வாட்டர் வேப்பர் ப்ரெஷர். சரிங்களா? ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, ஆனால் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டிங்கிறது என்னென்னா ஆக்சுவல் வாட்டர் ப்ரெஷர் டிவைட் பை சேச்சுரேட்டட் வாட்டர் ப்ரெஷர். இப்போ 100% இருக்குன்னா 100 இருக்கணும், ஆனால் 50 தான் இருக்குது இன்ட்டு 100. ஸோ 50/100 எவ்வளவு 1/2ன்னு சொல்லுவாங்க இன்ட்டு 100. ஸோ வந்து 50% இஸ் த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஸோ சப்போஸ் வந்துட்டு நாங்கள் 30 டிகிரி இருக்க வேண்டிய இடத்துல 50% இருக்குது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. சப்போஸ் வந்து டெம்பரேச்சர் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுது மே மந்தில், ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா 40 டிகிரி ஆயிடுது. 30 டிகிரிலேருந்து 40 டிகிரி ஆகுது. அப்போ 40 டிகிரிங்கும் போது அது வந்து ஹோல்ட் பண்ணுற டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும்.
அதோடைய சேச்சுரேட்டட் வாட்டர் ப்ரெஷர் வந்து என்ன ஆகுதுன்னா 30 டிகிரிக்கு உள்ளதோட 40 டிகிரிக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இருக்கிறது என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா அதே அளவு ஈரப்பதம் தான் மெயின்டைன் ஆகுதுன்னா, ஸோ வென் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ஆட்டோமேட்டிக்லி வந்து என்ன ஆகும்னா ஆக்சுவல் வாட்டர் ப்ரெஷர், அதாவது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து 30லேருந்து 40 ஆகுது. இப்போ 40ங்கிறப்போ அது வந்து ஹோல்ட் பண்ணுற டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஆனால் இருக்கிறது என்னமோ வந்து என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 தான் இருக்குது அப்படின்னா 30ல் இருக்கிற என்ன அளவு இருந்துச்சோ அதே அளவு தான் இருக்குன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ வந்துட்டு வென் த டெம்பரேச்சர் ரைசஸ் ஆட்டோமேட்டிக்லி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் லிக்யூட் காம்ப்ளெக்ஸஸ், அதாவது வந்து மிக்சர்ஸ்னு எடுத்துக்கங்களேன். லிக்யூட் காம்ப்ளெக்ஸ்னாலே என்ன, 2 இதை வந்து மிக்ஸ் பண்ணுறது தான் ஒரு காம்ப்ளெக்ஸ், 2 இல்லை அதுக்கு மேற்பட்ட பொருளை. இப்போ வந்து லிக்யூட் காம்ப்ளெக்ஸஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சப்போஸ் வந்து 2 ஃபேஸ் இருக்குது, 2 ஃபேஸை கம்பைன் பண்ணி தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் உருவாக்கும். அது வந்து சாலிட் லிக்யூடும் சேர்ந்தால் என்ன ஆகும், சோடியம் குளோரைடும் வாட்டரும் சேர்ந்தால் ஒரு சொல்யூஷன் ஆகும். சொல்யூஷன் இப்போ சாலிட் லிக்யூடு ஒரு கரையாத ஒரு சாலிடையும் ஒரு லிக்யூடையும் எடுத்துக்கும்போது அது ரெண்டையும் கலக்கணும் அப்படின்னா சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது. இல்லை சாலிடையும் கேஸையும் சேர்க்குறோம், சாலிடையும் கேஸையும் சேர்த்தா கிரானியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு வெறும் சாலிடும் கேஸ் மட்டும் தான் இருக்குது, கிரானியூல்ஸ் அப்படிங்கிறாங்க. இல்லை லிக்யூடும் கேஸும் சேர்ந்தால் ஃபோம்ஸ், லைக் நீங்கள் வந்து ஒரு சோப்பு நுரையெல்லாம் சொல்லுவாங்க, லிக்யூடும் கேஸும் சேர்ந்தது. அதே மாதிரி லிக்யூடும் சேர்ந்தது என்ன ஆகும் அப்படின்னா எமல்ஷன்ஸ், 2 ஒன்றோட ஒன்று கலக்காததை வந்து சர்ஃபேக்டன் சேர்த்து பண்ணும்போது எமல்ஷன்ஸ். இது எல்லாமே வந்துட்டு 2 ஃபேஸஸ் வந்து கோ எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். சரிங்களா? கோ எக்ஸிஸ்ட்னா ஒன்றோட ஒன்று கலந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுங்களேன். 2 ஃபேஸ் ஒன்றோட கலந்து இந்த மிக்சருங்கிறது உருவாகுது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஷேவிங் க்ரீம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும், அதில் ஒரு சாலிடு பவுடரையும் லிக்யூடையும் கலந்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ அந்த இப்போ ஷேவிங் க்ரீம் எப்படி இருக்குன்னு பாருங்க, உங்களுக்கு ஒரு கொலன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஸ்கஸ் ஒரு இதாக இருக்கும். சரிங்களா? அதில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை அப்ளை பண்ணுறோம், நம்ம அதை போட்டு தேய்க்கிறோன்னு வச்சுங்களேன். அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது ஒரு லிக்யூட் காம்ப்ளெக்ஸ், அதாவது சாலிடும் சேர்ந்த ஒரு லிக்யூட் காம்ப்ளெக்ஸு. அதில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கும்போது அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு நுரையாக வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. அதில் வந்துட்டு ஒரு போட்டு தேய்க்கிறோம் அந்த ஷேவிங் க்ரீமை. ஷேவிங் பண்ணுறம்போது கேட்கும்போது அது என்ன ஆகுது, ஒரு நுரையாக ஒரு மெக்கானிக்கல் ரெஸ்பான்ஸ் வந்து அந்த மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்க்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. இந்த மெக்கானிக்கல் ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சாலிட் மாதிரியும் இருக்காது, ஒரு சாலிட் பிஹேவியரும் இருக்கும், அதில் ஃப்ளூயிட் பிஹேவியரும் இருக்கும். சரிங்களா? ரெண்டும் அது ஃப்ளூயிட் மாதிரியும் இருக்காது, சாலிடும் இருக்காது, ரெண்டுமே கலந்த ஒரு பிஹேவியராக இருக்கும். சாலிட் லைக் பிஹேவியர் இருக்கும், ஃப்ளூயிட் லைக் பிஹேவியரும் இருக்கும். இப்போ சப்போஸ் வந்துட்டு இந்த இதில் ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் காசஸ் வந்துட்டு ஃபோம் டு அப்பியர் சாலிட் வித், இப்போ இதை அமுக்குறீங்க ஷேவிங் க்ரீமை, என்னாகும், அது வந்துட்டு லிக்யூடு மாதிரி ஃப்ளோ ஆகாது, சாலிட் மாதிரி வந்து நோ ஃப்ளோவில் அது வந்து ஜஸ்ட் கையில் வந்து ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாட்டினா வந்துட்டு ஃபோம் வந்து அப்பியர் சாலிட் மாதிரி வந்து ஃப்ளோ இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒரு ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணும்போது அது என்ன ஆகும்னா அது ஃப்ளூயிட் மாதிரி ஃப்ளோ ஆகும். சரிங்களா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சாலிட் லைக் பிஹேவியரும் இருக்குது, ஒரு ஃப்ளூயிட் லைக் பிஹேவியரும் இருக்குது. சரிங்களா? த ஃப்ளோ அரேஞ்ச்மெண்ட் கரஸ்பாண்ட்ஸ் டு தி ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஸ்மால் பபிள்ஸ். அதாவது அந்த ஃப்ளோ ஆகும்போது அது எப்படி அப்பியர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து இண்டிவிஜுவல் ஸ்மால் பபிள் வந்து சின்ன சின்ன ஸ்மால் பபிள் வந்து ரீஅரேஞ்ச் ஆகிறதுனால தான் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃப்ளூயிட் லைக் பிஹேவியருங்கிறது வருது. அதாவது அந்த இண்டிவிஜுவல் ஸ்மால் பபிள் என்ன பண்ணுது, அந்த ஷேவிங் க்ரீமை போட்டு நீங்கள் அப்படி தேய்க்கும் போது என்ன ஆகுது, ஒரு இண்டிவிஜுவல் ஸ்மால் பபிள் வந்துட்டு அக்குமுலேட் ஆகுது. சரிங்களா? ஸோ ஆரம்பத்தில் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணாதப்ப சாலிட் வித் நோ ஃப்ளோ, இப்போ ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணும்போது இட் இஸ் வந்துட்டு அந்த இண்டிவிஜுவல் ஸ்மால் பபிள் வந்து ரீஅரேஞ்ச் ஆகி என்னாகும் அப்படின்னா அக்குமுலேட் ஆகிருக்கும். சரிங்களா? ஹியர் த ஃப்ளோ இஸ் நாட் ஸ்மூத் பட் ஹேவ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் கன்வேட் பை த பபிள்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ். சரிங்களா? These systems have highly non-linear dynamics. It's not a linear dynamics, it's a non-linear dynamics which denotes a non-linear function. சரிங்களா? அதனுடைய ஃபங்க்ஷன் எப்படி சொல்கிறாங்கன்னா non-linear function of velocity and normal forces அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் லிக்விட் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கும்போது 2 டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேஸஸை வந்து கம்பைன் பண்ணுறாங்க, அதனால வரது தான் காம்ப்ளெக்ஸஸ்.
சரிங்களா. அதில் வந்துட்டு இது பண்ணும்போது மிக்ஸ் பண்ணும்போது அதில் வந்து அதோட ப்ராப்பர்ட்டி வந்து ஃப்ளூயிட் லைக் பிஹேவியராகவும் இருக்கலாம், சாலிட் லைக் பிஹேவியராக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஷேவிங் க்ரீமு, அதை வந்துட்டு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணலை அப்படின்னா இட் வில் பி லுக் லைக் என்னது ஒரு சாலிட் வித் நோ ஃப்ளோ மாதிரி இருக்கும். ஃப்ளோ இருக்காது, சாலிட் மாதிரியே இருக்கும் க்ரீமை கையில் வச்சுருக்கும்போது. அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணிங்கன்னா அது ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா இண்டிவிஜுவல் ஸ்மால் பபுள் வந்து ரீஅரேஞ்ச் ஆகி அக்குமுலேட் ஆகி ரீஅரேஞ்ச் ஆகிறதுனால தான் அந்த மாதிரி நடக்குது. சரிங்களா. ஆனால் இதை வந்து தனித்தனியாக இருக்கும்போது இந்த மாதிரி இருக்குமா? இருக்காது. ஆனால் இது ரெண்டையும் சேர்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிஹேவியர் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் எ நான் லீனியர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. நான் லீனியர் ஃபங்க்ஷன் ஆஃப் வெலாசிட்டி அண்ட் நார்மல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. இது நெக்ஸ்ட் வில் சி தி சாலிட் ஸ்டேட்.